விசிடி நம்பர் 636 பெங்களூர் கர்நாடக் அவ்யக்தவாணி 17/3/2007 கிளாரிஃபிகேஷன் டேட்டு 24/3/2007 आज अव्यक्तवाणी है 17 मार्च 2007 இன்றைய அவ்யக்தவாணியா இருக்குது 17 மார்ச் 2007 हेडिंग दिया है ஹெட்டிங்க கொடுக்கப்பட்டிருக்கு श्रेष्ठ व्यक्ति से शक्तिशाली वाइब्रेशन உயர்ந்த விருத்தி மூலமாக சக்திசாலியான வைப்ரேஷன்ஸ் உள்ளுணர்வுகள் और वायुमंडल बनाने का तीव्र पुरुषार्थ करो பிறகு வாயுமண்டலத்தை உருவாக்குறதுக்கான தீவிரமான புருஷார்த்தத்தை செய்யுங்க दुआएं दो और दुआएं लो ஆசீர்வாதத்தை பண்ணுங்க ஆசீர்வாதத்தை எடுத்துக்கோங்க आज இன்னைக்கு प्यार और शक्ति के सागर बाप दादा அன்பு பிறகு சக்தியினோட अपने கடல் பாப் தாதா स्नेही शकील लाडले बच्चों से मिलने के लिए आए தன்னோட ஸ்நேகி செல்ல குழந்தைகள் அன்பான குழந்தைகள் கூட சந்திக்கிறதுக்காக வந்திருக்காங்க सभी बच्चे भी दूर दूर से स्नेह के आकर्षण से मिलने के लिए पहुंच गए எல்லா குழந்தைகள் கூடயும் தூரத்திலிருந்து ஸ்நேகத்தினோட சக்தி என்னோட அந்த ஈர்ப்பெண்ண இருக்குதோ அதனோட ஆதாரப்படி வந்துட்டாங்க क्या ये सन्मुख बैठे हैं இப்ப அவங்க நேர்முகத்துல உட்கார்ந்து இருக்கலாம் क्या ये देश विदेश में बैठे हुए स्नेह का मिलन मना रहे हैं இல்லன்னா தேச விதேசத்துல உட்கார்ந்து ஸ்நேகத்தினோட சந்திப்பை சந்திச்சுட்டு இருக்கலாம் बाप दादा चारों ओर के सर्व स्नेही பாப் தாதா நாலா பக்கம் இருக்கக்கூடிய சர்வ ஸ்நேகி அப்படின்னா எல்லாருமே நேசிக்க கூடிய सर्व सहयोगी साथी बच्चों को देखा हर्षित होते எல்லா ரூபத்துல உதவி செய்யக்கூடிய உதவியாளர் குழந்தைகளை பார்த்துட்டு இருக்காங்க बाप दादा देख रहे हैं பாப் தாதா பார்த்துட்டு இருக்காங்க मेजॉरिटी बच्चों को दिल में एक ही संकल्प है மெஜாரிட்டி குழந்தைகளோட மனதுக்குள்ள ஒரே ஒரு சங்கல்பம் தான் இருக்கு कि अभी जल्दी से जल्दी बाप को प्रत्यक्ष करें எப்படின்னா இப்போ எவ்வளவு சீக்கிரம் ஆகுதோ அந்த அளவுக்கு பாப் தாதாவை பிரத்யக்ஷம் செய்யணும் வெளிப்படுத்தணும் बाप कहते हैं सभी बच्चों का उमंग बहुत अच्छा है அப்பா என்ன சொல்றாங்கன்னா எல்லா குழந்தைகளினோட ஊக்கம் உற்சாகம் ரொம்ப நல்லா இருக்குது लेकिन बाप को प्रत्यक्ष तब कर सकेंगे ஆனா அப்பாவை எப்போ பிரத்யக்ஷம் செய்ய முடியும்னா जब पहले अपने को बाप समान संपन्न संपूर्ण प्रत्यक्ष करेंगे எப்போ ஃபர்ஸ்ட் தன்னை அப்பாக்கு சமமாக பரிபூர்ணமாக பிரத்யக்ஷம் செஞ்சுப்பீங்களோ அப்போ तो बच्चे बाप से पूछते हैं அதாவது குழந்தைகள் அப்பாவை கேக்குறாங்க कि कब तक प्रत्यक्ष होगा எப்போ வரைக்கும் பிரத்யக்ஷத்தை ஆகும் और बाप पूछते हैं बच्चों से कि आप बताओ பிறகு அப்பா குழந்தைகளை கேக்குறாங்க நீங்க சொல்லுங்க आप कब स्वयं को बाप समान प्रत्यक्ष करेंगे நீங்க எப்போ சுயம் அப்பாக்கு சமமாக பிரத்யக்ஷம் பண்ணிக்கிறீங்க अपने संपन्न बनने की डेट फिक्स की है தன்னை பரிபூர்ணமாக்கிக்கிற டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்களா फॉरेन वाले तो कहते हैं 1 साल पहले डेट फिक्स की जाती है ஃபாரின்காரங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு வருஷம் முன்னாடி டேட் ஃபிக்ஸ் பண்ணப்படுகிறது तो अपने को அதாவது தன்னை बाप समान बनने की आपस में मीटिंग करके डेट फिक्स की है தன்னை அப்பாக்கு சமமாக ஆக்கிக்கிற மீட்டிங் பண்ணி டேட்டா ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களா
बाप दादा देखते हैं। பாப் தாதா இந்த விஷயத்த பாக்குறாங்க. आजकल तो हर वर्ग की भी मीटिंग्स बहुत होती है। இன்றைய நேரத்துல ஒவ்வொரு வர்க்கத்துல கூடயும் வர்க்கத்தினோட மீட்டிங்ஸ் கூடயும் ஆகுது. डबल फॉरेनर्स की भी मीटिंग बाप दादा ने सुनी। டபுள் ஃபாரினர்ஸினோட மீட்டிங் கூடயும் பாப் தாதா கேட்டாங்க. बहुत अच्छी लगी। ரொம்ப நல்லா தோணுது. सभी मीटिंग्स बाप दादा के पास तो पहुंच ही जाती है। எல்லா மீட்டிங்ஸ் பாப் தாதா கிட்ட எல்லாமே போய் தான் சேருது. तो बाप दादा पूछते हैं, அதாவது பாப் தாதா கேக்குறாங்க, इसकी डेट कब फिक्स की है? இதோட டேட் எப்போ ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க? क्या ये डेट ड्रामा फिक्स करेगा என்ன இந்த டேட்டை டிராமா ஃபிக்ஸ் பண்ணதா या आप फिक्स करेंगे? இல்லன்னா நீங்க ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்களா? कौन करेगा? யார் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க? लक्ष्य तो आपको रखना ही पड़ेगा। லட்சம்ன்றது உங்களுக்கு வச்சுக்கிட்டுதா தீரணும். और लक्ष्य बहुत अच्छे थे, अच्छा बढ़िया थे, बढ़िया रखा है। பிறகு லட்சம் ரொம்ப நல்லதிலும் நல்ல வச்சிருக்கீங்க. अभी सिर्फ जैसा लक्ष्य रखा है இப்ப எப்படிப்பட்ட லட்சத்தை வச்சிருக்கீங்களோ उसी प्रमाण लक्षण श्रेष्ठ लक्ष्य के समान बनाना है। அதே மாதிரி லட்சணம் சிரேஷ்ட லட்சம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் அதை வச்சுக்கணும்னு சொல்றாங்க. अभी लक्ष्य और लक्षण में अंतर है। இப்போ பாபா சொல்றாங்க லட்ச பிறகு லட்சண இதுல வித்தியாசம் இருக்குது. जब लक्ष्य और लक्षण समान हो जाएंगे, எப்போ லட்சணம் பிறகு லட்சணம் சமம் ஆயிடுதோ तो लक्षण प्रैक्टिकल में आ जाएंगे। அப்போ லட்சணம்ன்றது பிராக்டிக்கல்ல வந்துடும் சொல்றாங்க. सभी बच्चे जब अमृत वेले मिलन मनाते हैं और संकल्प करते हैं, எல்லா குழந்தைகள் அமிர்த வேளையில எப்போ சந்திக்கிறீங்க பிறகு சங்கல்பத்தை செய்றீங்களோ वो बहुत अच्छे करते हैं। அது ரொம்ப நல்லதா செய்றீங்க. सभी बच्चे जब अमृत वेले मिलन मनाते हैं और संकल्प करते हैं, எல்லா குழந்தைகள் எப்போ அமிர்த வேளையில சந்திக்கிறீங்க பிறகு சங்கல்பத்தை செய்றீங்களோ वो बहुत अच्छे करते हैं। அது ரொம்ப நல்லது செய்றீங்க. बाप दादा चारों ओर के हर बच्चे की रूरिहान सुनते हैं। பாப் தாதா நாலா பக்கம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளினோட ஆன்மீக உரையாடல கேக்குறாங்க. बहुत सुंदर बातें करते हैं। ரொம்ப அழகாக பேசுறீங்க. पुरुषार्थ भी बहुत अच्छा करते हैं। புருஷார்த்த கூடயும் ரொம்ப நல்லா பண்றீங்க. लेकिन पुरुषार्थ में एक बात की तीव्रता चाहिए। ஆனா புருஷார்த்தத்துல ஒரு விஷயத்துக்கான தீவிரமான தன்மை தேவை இருக்குது. पुरुषार्थ तो है, புருஷார்த்தம் இருக்குதுதான், लेकिन तीव्र पुरुषार्थ चाहिए। ஆனா தீவிரமான புருஷார்த்தம் தேவை இருக்கு. तीव्रता की दृढ़ता उसकी एडिशन चाहिए। தீவிரத்தையினோட உறுதியான தன்மை அதனோட அடிஷன் தேவை இருக்குது. बाप दादा की समय प्रमाण பாப் தாதா நேரத்துக்கு அனுசாரம் अभी हर बच्चों के प्रति चाहे नंबरवार हैं, இப்போ ஒவ்வொரு குழந்தைகளுக்காக இப்போ பல அவங்க நம்பர்வாரா இருக்கலாம். बाप दादा जानते हैं, लेकिन नंबरवार में भी तीव्र पुरुषार्थ सदा रहे। பாப் தாதாக்கு தெரியும் தான், ஆனா நம்பர் வார்ல கூடயும் தீவிர புருஷார்த்தம் சதா இருக்கணும். इस बात की आवश्यकता है। இந்த விஷயத்துக்கான அவசியம் இருக்குது. समय संपन्न होने में तीव्रता से चल रहा है। இப்ப நேரம் பரிபூர்ண ஆகிறதுல தீவிரமாக போயிட்டு இருக்குது. लेकिन अभी बच्चों को बाप समान बनना ही है। ஆனா இப்போ குழந்தைகளுக்கு அப்பாக்கு சமமாக ஆகிதான் தீரணும். ये भी निश्चित है। இந்த விஷயத்தை பற்றி கூடயும்
இது கூடயு பக்காதான். सिर्फ इसमें तीव्रता चाहिए. வெறும் இதுல தீவிரமான தன்மை தேவை இருக்குது. हर एक अपने को चेक करे ஒவ்வொருத்தர் கூடயும் தன்னை செக் பண்ணிக்கோங்க. कि मैं सदा तीव्र पुरुषार्थी हूँ. நான் என்ன சதா தீவிரமான புருஷார்த்தி ஆயிருக்கேனா? क्योंकि पुरुषार्थ में पेपर तो बहुत आते हैं ஏன்னா புருஷார்த்தத்துல பேப்பர் அதிக வருது, और आने ही हैं. நிறைய வருது, பிறகு வந்ததா தீரும். लेकिन तीव्र पुरुषार्थी के लिए पेपर में पास होना ஆனா தீவிரமான புருஷார்த்திக்காக பேப்பர்ல பாஸ் ஆகுறது इतना ही निश्चित है कि तीव्र पुरुषार्थी पेपर में पास हुआ पड़ा है. இது இவ்வளவு உறுதியாக இருக்குது. என்னன்னா தீவிர புருஷார்த்தி பேப்பர்ல பாஸ் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்க ஆயிடுவாங்கன்றது உறுதியானது. होना है नहीं, ஆகணும்ன்றது இல்ல, हुआ ही पड़ा है. ஆயிட்டாங்க ये ஆல்ரெடி. निश्चित है. இது பக்கா இருக்குது. सेवा भी सभी अच्छी रुचि से कर रहे हैं. சேவை கூடயும் எல்லாருமே இன்ட்ரெஸ்டா செஞ்சுட்டு இருக்கீங்க. लेकिन बाप दादा ने पहले भी कहा है ஆனா பாப்தாதா ஏற்கனவே சொல்லிருக்காங்க. कि वर्तमान समय के प्रमाण ஆனா நிகழ்காலத்தினோட நேரத்துக்கு அனுசாரமாக एक ही समय पर मनसा वाचा और कर्मणा ஒரே நேரத்துல மனதின் மூலமாக, வாச்சா மூலமாக, பிறகு செயல்கள் மூலமாக, अर्थात चलन और चेहरे द्वारा तीनों प्रकार की सेवा. அப்படின்னா நடத்த, பிறகு முகத்து மூலமாக 3 விதமான சேவை. मनसा द्वारा अनुभव कराना, மனதின் மூலமாக அனுபவத்தை செய்ய வைக்கிறது. वाणी द्वारा ज्ञान के खजाने का परिचय कराना, பேச்சு மூலமாக ஞானத்தினோட கசானாயினோட அறிமுகத்தை கொடுக்கிறது. और चलन और चेहरे द्वारा संपूर्ण योगी जीवन का प्रैक्टिकल रूप अनुभव कराना. பிறகு நடத்த மூலமாக, நடத்த பிறகு முகம் மூலமாக சம்பூர்ணமா இருக்கக்கூடிய யோகியினோட ரூபம் அனுபவம் செஞ்சு காமிக்கிறது. तीनों ही प्रकार की सेवा एक समय करनी, 3 விதமான சேவை கூடயும் ஒரே நேரத்துல செய்யணும், अलग अलग नहीं. தனித்தனியாக இல்ல. अभी समय कम है இப்போ நேரம் கம்மி இருக்குது, और सेवा अभी बहुत करनी है. பிறகு சேவை இப்போ ரொம்ப செய்யணும். बाप दादा ने देखा பாப்தாதா இந்த விஷயத்த பார்த்தாங்க. कि सबसे सहज सेवा का साधन है वृत्ति द्वारा वाइब्रेशन बनाना. பாப்தாதா இந்த விஷயத்த பார்த்தாங்க. எல்லாத்தை விட சகஜமான சேவை என்னன்னா விருத்தி மூலமாக உள் உணர்வுகளை ரெடி செஞ்சுக்கிறது. और वाइब्रेशन द्वारा वायुमंडल बनाना. பிறகு வைப்ரேஷன்ஸ் மூலமாக வாतावरणத்தை உருவாக்குறது. क्योंकि वृत्ति सबसे तेज साधन है. ஏன்னா விருத்தி அப்படின்னா உள்ளுணர்வுகள் எல்லாத்தை விட தீவிரமான சாதனா இருக்குது. जैसे साइंस की रॉकेट फास्ट जाती है, எப்படி சயின்ஸினோட ராக்கெட் ஃபாஸ்டாக போகுது, वैसे आपकी रूहानी शुभावना शुभ कामना की वृत्ति அதே மாதிரி உங்களோட ஆன்மீக சுப பாவனை, பிறகு நல்லதாகணும் என்ற ஒரு ஆசை दृष्टि और सृष्टि को बदल देती है. திருஷ்டி பிறகு சிருஷ்டிய மாத்திடுது. एक स्थान पर बैठे भी वृत्ति द्वारा सेवा कर सकते हैं. ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறப்போவே விருத்தி மூலமாக சேவையை செய்யலாம். सुनी हुई बात फिर भी भूल सकती है, கேட்டிருக்கிற விஷயம் அப்படி பார்த்தா மறந்து போயிடலாம். लेकिन जो वायुमंडल का अनुभव होता है वो भूलता नहीं है. ஆனா வாயுமண்டலத்தினோட அனுபவம் என்ன ஆகுதோ அது மறக்கிறது இல்ல. जैसे मधुबन में अनुभव किया, எப்படி மதுபனத்துல அனுபவம் செஞ்சீங்க. ब्रह्मा बाप की कर्म भूमि, பிரம்மா பாப்பினோட செயல்களினோட பூமி, योग भूमि, चरित्र भूमि का वायुमंडल अब तक भी யோக பூமி, சரித்திரத்தினோட பூமி, அது இப்போ வரைக்கும் கூடயும் जो वायुमंडल का अनुभव करते हैं वो भूलता नहीं है. அந்த வாயுமண்டலத்தினோட அனுபவம் என்ன செய்றீங்களோ அது மறக்கிறது இல்ல. वायुमंडल का अनुभव दिल में छप जाता है. வாயுமண்டலத்தினோட அனுபவம் மனதுக்குள்ள பிரிண்ட் ஆயிடுது.
तो बड़े बड़े वाणी द्वारा प्रोग्राम तो करते ही हो, அதாவது பெரிய பெரிய வாணி மூலமாக ப்ரோக்ராம் சென்றது செஞ்சுதான். लेकिन हर एक को अपनी श्रेष्ठ रूहानी वृत्ति से, ஆனா ஒவ்வொருத்தருக்கு கூடயும் தன்னோட உயர்ந்த ஆன்மீக விருத்தி மூலமாக वाइब्रेशन से वायुमंडल को बनाना है. வைப்ரேஷன்ஸ் வாயுமண்டலத்தை உருவாக்கணும். लेकिन वृत्ति रूहानी और शक्तिशाली तब होगी, ஆனா விருத்தி ஆன்மீகது பிறகு சக்திசாலியாக எப்போ இருக்கும்னா, जब अपने दिल में मन में किसी के प्रति भी उल्टी எப்போ உங்களோட மனதுக்குள்ள वृत्ति अथवा वाइब्रेशन भी लो, விருத்தி பிறகு வைப்ரேஷன்ஸ் கூடயும் இருக்கக்கூடாது. அப்படின்னா மத்தவங்களுக்காக அப்படி இருக்கக்கூடாது. अपने मन की वृत्ति सदा स्वच्छ हो, தன்னோட மனதினோட விருத்தி அப்படின்னா உள்ளுணர்வுகள் சதா சுத்தமாக இருக்கணும். क्योंकि किसी भी आत्मा के प्रति अगर कोई व्यर्थ वृत्ति है, ஏன்னா எந்த ஆத்மா மேல கூடயும் ஒருவேளை இது கெட்ட விருத்தி இருந்ததுன்னா, ज्ञान के हिसाब से नेगेटिव वृत्ति है, ஞானத்தினோட ஆதாரப்படி நெகட்டிவ் விருத்தி இருக்குதுன்னா, तो नेगेटिव माने किचड़ा, அப்போ நெகட்டிவ் என்றாலே அழுக்கு. और मन में किचड़ा है பிறகு மனதுக்குள்ள அழுக்கு இருக்குன்னா, तो शुभ वृत्ति से सेवा नहीं कर सकेंगे. அப்போ நல்ல விருத்தி மூலமாக சேவையை செய்ய முடியறதில்ல. तो पहले अपने आप को चेक करो, அதாவது தன்னை செக் பண்ணிக்கோங்க. कि मेरे मन की वृत्ति शुभ और रूहानी है, என்னோட மனதினோட விருத்தி சுபமாக பிறகு ஆன்மீகதாக இருக்குதா? 17 मार्च 2007 की अव्यक्त वाणी का दूसरा पेज. नेगेटिव वृत्ति को भी अपनी शुभावना शुभ कामना से, நெகட்டிவ் விருத்தி என்ன இருக்குதோ அத கூடயும் தன்னோட சுப பாவனா சுப காமனா அத மூலமாக नेगेटिव को भी पॉजिटिव में चेंज कर सकते हो, நெகட்டிவ கூடயும் பாசிட்டிவாக மாத்தலாம். क्योंकि नेगेटिव से अपने ही मन में परेशानी तो होती है ना. ஏன்னா நெகட்டிவ் மூலமாக தன்னோட மனதுக்கு கஷ்டம் என்றது ஏற்படுது இல்லையா? थॉट्स तो चलते हैं ना, வீணான எண்ணங்கள் போகுது இல்லையா? तो पहले अपने को चेक करो, அதாவது தன்னை செக் பண்ணிக்கோங்க. कि मेरे मन में कोई खिटखिट तो नहीं है, என்னோட மனசுக்குள்ள எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லையா? इन बातों में नंबरवार तो हैं, இந்த விஷயத்துல நம்பர்வாராக தான் இருக்கீங்க. अच्छे भी है तो साथ में खिटखिट वाले भी है, நல்லதும் இருக்காங்க, அது கூட கிட்கிட்டன்னு அந்த பிரச்சனைகளை செய்யக்கூடியவங்களும் இருக்காங்க. लेकिन ये ऐसा होता है, ஆனா இப்படி ஆகுது. இது ये समझना अच्छा है. இப்படி நினைச்சுக்கிறது நல்லதா இருக்குது. इन बातों में नंबरवार तो हैं, இந்த விஷயங்கள்ல நம்பர்வாராக தான் இருக்கீங்க. अच्छे भी है तो साथ में खिटखिट वाले भी है, நல்லவங்களும் இருக்காங்க, அது கூட பிரச்சனை செய்யக்கூடியவங்களும் இருக்காங்க. लेकिन ये ऐसा होता है, ஆனா இப்படி ஆகுது. இது ये समझना अच्छा है. இப்படி நினைச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்றாங்க. जो रंग है उसको रंग समझना है, இப்போ எது ராங்கோ அத ராங்காக நினைச்சுக்கணும். जो राइट है उसको राइट समझना है, பிறகு எது ரைட்டோ அத ரைட் நினைச்சுக்கணும். लेकिन दिल में बिठाना नहीं. ஆனா மனதுக்குள்ள அத உட்கார வைக்க கூடாது. समझना अलग बात है, புரிஞ்சுக்கிறது வேற விஷயம். नॉलेजफुल बनना अच्छी बात है, நாலேஜ்ஃபுல் ஆகிறது நல்ல விஷயம்தான். क्योंकि रंग को रंग तो कहेंगे ना. ஏன்னா ராங்க போய் ராங்க தானே சொல்வாங்க, தவற போய் தவறுன்னு தானே சொல்வாங்க. कई बच्चे कहते हैं बाबा आपको पता नहीं ये कैसे है, நிறைய குழந்தைகள் இப்படி சொல்றாங்க, பாபா உங்களுக்கு தெரியாது இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு. आप देखो ना तो पता पड़ जाए. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். बाप मानते हैं, பாபா ஏத்துக்கிறாங்க.
அப்பா ஏத்துக்கிறாங்க. आपके कहने से ही पहले मानते हैं कि ऐसे है। நீங்க சொல்றதுக்குன்னா முன்னாடியே அப்பா ஏத்துக்கிறாங்க இவங்க இப்படிப்பட்டவங்கன்னு. लेकिन ऐसी बातों को अपनी दिल में वृत्ति में ஆனா இப்படிப்பட்ட விஷயங்களை உங்களோட மனதுக்குள்ள உள்ளுணர்வுகள்ல रखने से स्वयं भी तो परेशान होते हैं। வச்சுக்கிறதுனால சுயம் கூடயும் கஷ்டமாகுது இல்லையா? और खराब चीज अगर मन में है, பிறகு கெட்ட பொருள் மனதுக்குள்ள இருக்குதுன்னா, दिल में है तो जहाँ खराब चीज है, இதயத்துக்குள்ள இருக்குதுன்னா இங்க அந்த கெட்ட பொருள்கள் இருக்குதோ वहाँ बेस्ट थॉट्स भी है। அங்க வீணான தாட்ஸ் கூடயும் எண்ணங்கள் கூடயும் இருக்கு. वो विश्व कल्याणकारी कैसे बनेंगे? அவங்க உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடியவங்களாக எப்படி ஆகுவாங்க? आप सभी का ऑक्यूपेशन क्या है? உங்க எல்லாரோட வேலை என்ன இருக்குது? कोई कहेगा हम लंदन के कल्याणकारी हैं। இப்ப சிலர் என்னன்னு சொல்வாங்கன்னா, நம்ம லண்டனுக்கு நன்மை செய்யக்கூடியவங்க. दिल्ली के कल्याणकारी हैं। டெல்லிக்கு நன்மை செய்பவங்க. यूपी के कल्याणकारी हैं। யூபிக்கு நன்மை செய்யக்கூடியவங்க இருக்கிறோம். या जहाँ भी रहते हो, இல்லனா எங்க நீங்க இருக்கீங்களோ அங்க. चलो देश नहीं सेंटर के कल्याणकारी हैं। சரி, தேசம் இல்ல சென்டருக்கு நன்மை செய்யக்கூடியவங்க இருக்கீங்க. ऑक्यूपेशन सब यही बताते हैं कि विश्व कल्याणकारी। ஆக்குபேஷன் எல்லாருமே வேலை இதுதானே சொல்றீங்க, நம்ம உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடியவங்க தானே சொல்றீங்க. तो सब कौन हो? அப்ப பாபா கேக்குறாங்க, எல்லாருமே யாரா இருக்கீங்க? विश्व कल्याणकारी हो ना? உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடியவங்க இல்லையா? अगर हैं तो हाथ उठाओ। ஒருவேளை அப்படி இருக்கீங்கன்னா கைய தூக்குங்க. विश्व कल्याणकारी உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடியவங்க. अच्छा அச்சா, तो मन में कोई भी खराबी तो नहीं है? மனதுக்குள்ள எந்த விதமான கெட்ட விஷயங்கள் இல்லதானே? समझना अलग चीज है। புரிஞ்சுக்கிறது வேற விஷயம். समझो भले भले புரிஞ்சுக்கோங்க. ये राइट है ये रंग है, लेकिन मन में मन नहीं बिठा दो। ஆனா இது ரைட் இது ராங் இது ரைட் நினைச்சு புரிஞ்சுக்கோங்க. ஆனா அத மனதுக்குள்ள உட்கார வைக்காதீங்க. मन में वृत्ति रखने से दृष्टि, மனதுக்குள்ள அந்த உள்ளுணர்வுகளை உட்கார வைக்கிறதுனால திருஷ்டி और सृष्टि भी बदल जाती है। பிறகு சிருஷ்டி கூடயும் மாறிடுது. बाप दादा ने होमवर्क दिया था। பாப் தாதா ஹோம்வொர்க் கொடுத்திருந்தாங்க. क्या दिया था? என்ன கொடுத்திருந்தாங்க? सबसे सहज पुरुषार्थ है, எல்லாத்தை விட சகஜமான புருஷார்த்தமா இருக்கு. जो सभी कर सकते हैं। யாரு எல்லாருமே செய்ய முடியுதோ, माताएं भी कर सकती हैं, மாதாக்கள் கூடயும் செய்யலாம், बूढ़े भी कर सकते हैं, युवा भी कर सकते हैं, வயசானவங்களும் செய்யலாம், யாரு இளைஞர்களோ அவங்களால கூடயும் செய்ய முடியும், और बच्चे भी कर सकते हैं। பிறகு குழந்தைகளால கூடயும் செய்ய முடியும். ये वही विधि है, सिर्फ एक काम करो। இதுக்கு இது ஒரே ஒரு வழிதான், வெறும் ஒரே வேலை தான் செய்யுங்க. किसी के भी संपर्क में आओ யாரோட தொடர்புல வந்தாலும் तो उनको दुआएं दो और दुआएं लो। அப்ப என்ன செய்யணும்னா அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும், ஆசீர்வாதத்தை வாங்கணும். चाहे वह बद्दुआ भी देता है। இப்போ பல அவங்க இந்த சாபத்தை கூடயும் கொடுக்கலாம். लेकिन आप कोर्स क्या कराते हो? ஆனா நீங்க என்ன கோர்ஸ் கொடுக்கறீங்க? नेगेटिव को पॉजिटिव में बदलने का। நெகட்டிவ பாசிட்டிவ்ல மாத்துறது. तो अपने को भी उस समय कोर्स कराओ। அப்போ உங்களுக்கு கூடயும் அந்த நேரத்துல கோர்ஸ கொடுங்க. आपका चैलेंज क्या है? உங்களோட சேலஞ்ச் என்ன இருக்குது? चैलेंज இருக்கு कि प्रकृति को भी तमोगुणी से सतोगुणी बनाना है। இந்த இயற்கைக்கு கூடயும் தமோ குணிலிருந்து சத்தோ குணி ஆக்கணும். ये चैलेंज है ना? இந்த சேலஞ்ச் இருக்கு இல்லையா?
आप सबने ये चैलेंज की है நீங்க எல்லாருமே இந்த சேலஞ்ச் பண்ணிருக்கீங்க कि प्रकृति को भी सतो प्रधान बनाना है। இயற்கைய கூடயு சத்தோ பிரதானமாக ஆக்கணும் बनाना है ना? ஆக்கணும் இல்லையா? कान हिलाओ, हाथ हिलाओ, கழுத்தை ஆட்டுங்க, கைய ஆட்டுங்க, देखो பாருங்க. देखा देखी में नहीं हिलाना, மத்தவங்கள பார்த்து ஆட்டாதீங்க, दिल से हिलाओ। மனதிலிருந்து நீங்க இந்த வேலைய செய்யணும், ஆட்டணும். क्योंकि अभी समय प्रमाण तीव्र पुरुषार्थ है। ஏன்னா நேரத்துக்கு அனுசாரமா இப்போ தீவிரமான புருஷார்த்தமா இருக்கு. वृत्ति से वायुमंडल बनाने का, உள்ளுணர்வுகள் மூலமாக இந்த வாயுமண்டலத்தை உருவாக்குற வேலை. तो वृत्ति में अगर जरा भी किचड़ा होगा, ஒருவேளை விருத்தில கொஞ்சம் அழுக்கு இருக்குதுன்னா तो वृत्ति से वायुमंडल कैसे बनावेंगे? அப்போ உள்ளுணர்வுகள் மூலமாக வாतावरणத்தை எப்படி உருவாக்குவீங்க? प्रकृति तक आपका वाइब्रेशन जाएगा, இயற்கை வரைக்கும் உங்களோட வைப்ரேஷன்ஸ் போகும். वाणी तो नहीं जाएगी, வாணி போகாது, आपका वाइब्रेशन प्रकृति तक जाएगा। உங்களோட வைப்ரேஷன்ஸ் இயற்கை வரைக்கும் போகும். और वाइब्रेशन बनता है वृत्ति से, பிறகு வைப்ரேஷன்ஸ் உருவாகுது விருத்தி மூலமாக. वाइब्रेशन से वायुमंडल बनता है, வைப்ரேஷன்ஸ் மூலமாக வாயுமண்டலம் உருவாகுது. मधुबन में भी सब एक जैसे तो नहीं है, மதுபன்ல கூடயும் எல்லாருமே ஒரே மாதிரி ஒண்ணும் இல்ல. लेकिन ब्रह्मा बाप और अन्य बच्चों के वृत्ति द्वारा, ஆனா பிரம்மா பாப் பிறகு அனன்ய குழந்தைகளினோட விருத்தி மூலமாக, அனன்ய குழந்தைகள்னா அப்படிப்பட்ட குழந்தைகள் வேற யாருமே இல்ல. तीव्र पुरुषार्थों द्वारा वायुमंडल बना है। தீவிர புருஷார்த்தம் மூலமாக வாतावरणத்தை உருவாக்கணும். आज आपकी दादी याद आ रही है, இன்னைக்கு உங்களோட தாதியோட ஞாபகம் வந்துட்டு இருக்கு. दादी की विशेषता क्या देखी? தாதியோட விசேஷத்தை என்ன பாத்தீங்க? कैसे कंट्रोल किया? எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்க? कभी भी कैसी भी व्यक्ति वाले की कमी दादी ने मन में नहीं रखी। எப்பவுமே எப்படிப்பட்ட உள்ளுணர்வுகள் இருக்கக்கூடிய மனிதர்களினோட குறைகளை தாதி மனதுக்குள்ள வச்சுக்கல. सभी को उमंग दिलाया, எல்லாருக்குமே ஊக்கம் உற்சாகத்தை கொடுத்தாங்க. आपकी जगदम्बा माँ ने वायुमंडल बनाया, உங்களோட ஜெகதம்பா அம்மா வாतावरणத்தை உருவாக்குனாங்க. जानते हुए भी अपनी वृत्ति सदा शुभ रखी, தெரிஞ்சிருந்தா கூடயும் சதா அவங்களோட விருத்திய நல்ல பாவனை தான் அவங்க வச்சுக்கிட்டாங்க. जिसके वायुमंडल का अनुभव आप सभी कर रहे हो। அவங்களோட அந்த வாயுமண்டலத்தினோட வாतावरणத்தினோட அனுபவம் நீங்க எல்லாருமே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. चाहे फॉलो फादर है, இப்போ ஹாலோ ஃபாதர் ஆயிருக்கலாம், लेकिन बाप दादा हमेशा कहते हैं ஆனா பாப் தாதா சதா சொல்றாங்க कि हर एक की विशेषता को जान, उस विशेषता को अपना बनाओ। ஒவ்வொருத்தரோட விசேஷத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த விசேஷத்தை என்ன இருக்குதோ அத தன்னதாக ஆக்கிக்கோங்க. और हर एक बच्चे में ये नोट करना, பிறகு ஒவ்வொரு குழந்தை கூடயும் இத நோட் பண்ணிக்கோங்க. बाप दादा का जो बच्चा बना है, யாரு பாப் தாதாவோட குழந்தை ஆயிருக்காங்களோ उस एक एक बच्चे में चाहे तीसरा नंबर है, இப்போ அந்த ஒவ்வொரு குழந்தைல கூடயும் இப்போ அவங்க 3வது நம்பரே ஆயிருக்கலாம், लेकिन ये ड्रामा की विशेषता है। ஆனா இது டிராமாவினோட விசேஷமா இருக்குது. बाप दादा का वरदान है, பாப் தாதாவோட வரதானமா இருக்குது, வரமா இருக்கு. सभी बच्चों में चाहे 99 गलतियाँ भी हों, எல்லா குழந்தைகளுக்குள்ள இப்போ பல 99% தவறுகள் இருக்கலாம், लेकिन एक विशेषता जरूर है, ஆனா ஒரு விசேஷம் கண்டிப்பாக இருக்குது. जिस विशेषता से मेरा बाबा कहने का हकदार बन जाता है। இந்த விசேஷம் என்ன இருக்குதோ இதனோட ஆதாரப்படி என்னோட பாபா சொல்றதுக்கான உரிமையாளர்கள் ஆயிடுறாங்க. परवश है, அதுக்கு வசமாக लेकिन இருக்காங்க. बाप से प्यार अटूट हो,
மத்தவங்களுக்கு வசமாக இருக்காங்க, ஆனா அப்பா கூட அன்பு. इसलिए बाप दादा ஆனா அப்பா கூட அன்புன்றது அதிகம் இருக்குது. அதனால பாப் தாதா अभी समय की समीपता अनुसार हरेक को இப்போ நேரத்தினோட நெருக்கத்தினோட அனுசாரமாக ஒவ்வொருத்தருக்கு கூடயும் जो भी बाप के स्थान है, ஏதெல்லாம் அப்பாவோட இடங்கள் இருக்கு, चाहे गांव में, चाहे बड़े जोन में, கிராமத்துல இருக்கலாம், பெரிய ஜோன்ல இருக்கலாம், सेंटर्स पर है, இல்லன்னா சென்டர்ஸ்ல இருக்கலாம். लेकिन हरेक स्थान और साथियों में ஒவ்வொரு இடம் பிறகு துணையாளர்களுக்குள்ள श्रेष्ठ वृत्ति का वायुमंडल आवश्यक है. உயர்ந்த விருத்தியினோட வாத்தாவரணம் இது அவசியமானதா இருக்குது. बस एक अक्षर याद रखो, சரி, வெறும் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. अगर कोई बदुआ देता है இப்ப யாராவது உங்களுக்கு சாபத்தை கொடுக்கறாங்க, तो लेने वाला कौन है? அப்ப எடுத்துக்க கூடியவங்க யாரா இருக்காங்க? क्या देने वाला लेने वाला एक होता है या दो? என்ன கொடுக்க கூடியவங்க எடுத்துக்க கூடியவங்க ரெண்டு பேரா இல்லன்னா ஒருத்தர் இருப்பாங்களா? अगर कोई आपको खराब चीज दे இப்ப யாராவது உங்களுக்கு கெட்ட பொருளை கொடுத்தாங்கன்னா तो आप क्या करेंगे? அப்ப நீங்க என்ன செய்வீங்க? उस खराब चीज को अपने पास रखेंगे அந்த கெட்ட பொருள்களை தன்கிட்ட வச்சுப்பீங்களா या वापस करेंगे இல்லன்னா திரும்பி பண்ணுவீங்களா, கொடுப்பீங்களா, या फेंक देंगे இல்லன்னா வீசிடுவீங்களா, या अलमारी में संभाल करके रख लेंगे? இல்லன்னா அல்மாரியில அத அப்படியே சேஃபாக பத்திரமா வைப்பீங்களா? तो कोई भी खराब चीज को दिल में संभाल के रखना, அதாவது எந்த இப்போ கெட்ட பொருள்களை கூடயும் மனதுக்குள்ள அடக்கி வச்சுக்கிறது. देखना பாருங்க, आपकी दिल बाप दादा का तख्त है. உங்களோட மனது பாப் தாதாவினோட சிம்மாசனமா இருக்கு. इसलिए एक शब्द அதனால ஒரு வார்த்தை अभी मन में पक्का याद करो, இப்ப மனதுக்குள்ள பக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. मुख में नहीं मन में याद करो. வாய்க்குள்ள இல்ல, மனதுக்குள்ள ஞாபகம் வச்சுக்கோங்க. दुआएं देना है ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், और दुआएं लेना है. ஆசீர்வாதத்தை எடுத்துக்கணும். कोई भी नेगेटिव बात मन में नहीं रखो. எந்த நெகட்டிவ் விஷயங்கள் கூடயும் மனதுக்குள்ள வச்சுக்காதீங்க. अच्छा, அச்சா, एक कान से सुना दूसरे कान से निकालना, ஒரு காதால கேட்டீங்க, இன்னொரு காதால விட்டுட்டீங்க. ये तो आपका काम है कि दूसरे का काम है? இது உங்களோட வேலையா இல்லன்னா இது மத்தவங்களோட வேலையா இருக்கா? तभी विश्व में आत्माओं में फास्ट गति की सेवा. அப்பதான் உலகத்துல ஆத்மாக்கள் நடுவுல எப்படின்னா ஃபாஸ்டாக சேவை, वृत्ति से वायुमंडल बनाने की कर सकेंगे. விருத்தி மூலமாக அந்த வாத்தாவரணத்தை உருவாக்குற வேலையை செய்ய முடியும். विश्व परिवर्तन करना है ना, உலகத்தையே மாத்தணும் இல்லையா? तो क्या याद रखेंगे? அப்ப என்ன ஞாபகம் வச்சுப்பீங்க? याद रखा मन से, மனது மூலமாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? दुआ शब्द याद रखो. ஆசீர்வாதம் என்ற வார்த்தைய ஞாபகம் வச்சுக்கோங்க. बस, அவ்வளவுதான். क्योंकि आपके जड़ चित्र क्या देते हैं? ஏன்னா உங்களோட ஜட சித்திரம் என்ன பாக்குது? दुआ देते हैं ना. ஆசீர்வாதத்தை கொடுக்குது இல்லையா? मंदिर में जाते हैं तो क्या मांगते हैं? கோயிலுக்கு எப்ப போகிறீங்களோ அப்ப என்ன கேக்குறீங்க? दुआ मांगते हैं ना. ஆசீர்வாதத்தை கேக்குறீங்க இல்லையா? दुआ मिलती है ஆசீர்வாதம் கிடைக்குது, तभी तो दुआ मांगते हैं. அப்பதானே ஆசீர்வாதத்தை கேக்குறீங்க. आपके जड़ चित्र உங்களோட ஜட சித்திரம் लास्ट जन्म में भी दुआ देते हैं. லாஸ்ட் ஜென்மத்துல கூடயும் ஆசீர்வாதத்தை கொடுக்குது. वृत्ति से उनकी कामनाएं पूरी करते हैं.
விருத்தி மூலமாக அவங்களோட ஆசைகளை நிறைவேற்றுறாங்க. तो आप बार बार ऐसे दुआ देने वाले बने हो. அதாவது நீங்க அடிக்கடி இப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்க கூடியவங்களாக ஆகியிருக்கீங்களா? आपके जड़ चित्र आज तक भी दुआएं देते हैं. உங்களோட ஜட சித்திரம் இன்னைக்கு வரைக்கும் கூடயும் ஆசீர்வாதத்தை கொடுக்குது. 17/3/2007 की वाणी का 3रा पेज. चलो परवश आत्माओं को अगर थोड़ा सा ड्रामा के सागर. சரி, மத்தவங்களுக்கு வசமா இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு கொஞ்சம் ஞானத்தினோட கடல். मैं जो क्षमा का सागर है बाप. அவங்களுக்குள்ள அந்த எப்படி என்ன மன்னிப்பு கொடுக்க கூடிய கடல் இருக்கக்கூடிய அப்பா என்ன இருக்காங்க. सागर के बच्चे கடலோட குழந்தைகள் क्षमा अगर दे देंगे மன்னிப்பு பண்ணிட்டீங்கன்னா तो अच्छा ही होगा ना. இப்ப நல்லது தானே ஆகும். तो आप सभी क्षमा के मास्टर सागर हो. அப்போ நீங்க எல்லாருமே மன்னிப்பு கொடுக்க கூடிய மாஸ்டர் கடலா இருக்கீங்க. हो या नहीं हो? ஆயிருக்கீங்களா இல்லையா? कहो. சொல்லுங்க. पहले मैं हूँ. ஃபர்ஸ்ட் நான் ஆயிருக்கேன். इसमें हे अर्जुन बनो. இதுல ஹே அர்ஜுன் ஆகுங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர்ல வாங்க. ऐसा वायुमंडल बनाओ. இப்படிப்பட்ட வாतावरणத்தை உருவாக்கிக்கோங்க. जो कोई भी सामने आए. என்னன்னா யாரு முன்னாடி வந்தாலும் वो कुछ न कुछ स्नेह लेकर के जाए. அவங்க கொஞ்ச நஞ்ச ஸ்நேகத்தை எடுத்துக்கிட்டு போகிற போல ஆகணும். सहयोग ले. உதவிய எடுத்துக்கணும். क्षमा का अनुभव करे. மன்னிப்பினோட அனுபவத்தை और செஞ்சுக்கணும். हिम्मत का अनुभव करे. பிறகு தைரியத்தினோட அனுபவத்தை செஞ்சுக்கணும். सहयोग का अनुभव करे. उमंग उत्साह का अनुभव करे. உதவியினோட அனுபவத்தை செய்யணும். ஊக்கம் உற்சாகத்தினோட அனுபவத்தை செய்யணும். ऐसा हो सकता है. இப்படி ஆகுமா? हो सकता है ना. ஆகலா இல்லையா? पहली लाइन वाले हो सकता है. ஃபர்ஸ்ட் லைன் காரங்களால ஆக முடியுமா? हाथ उठाओ. கைய தூக்குங்க. पहली लाइन वाले ஃபர்ஸ்ட் லைன் காரங்க पहले करना पड़ेगा. ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியதாக இருக்கும். करना पड़ेगा. செய்ய வேண்டியதாக இருக்கும். पहली लाइन टीचर्स. ஃபர்ஸ்ட் லைன் டீச்சர்ஸ். सभी करेंगी ना. எல்லாருமே செய்வீங்க இல்லையா? अच्छा. அச்சா. अभी लास्ट टर्न में 15 दिन पड़े. இப்போ லாஸ்ட் டர்ன்ல 15 நாள் கிடைக்குது. ठीक है ना. சரிதானே? मधुबन में तो मदद है ही. மதுபனத்துல உதவி இருக்குதா செய்து. आप सभी जितने भी हैं நீங்க எல்லாருமே எத்தனை பேர் இருக்கீங்களோ और जहाँ के भी हो. எங்க இருக்கக்கூடியவங்களா வேணாலும் இருக்கலாம். लेकिन ये 15 दिन எங்கிருந்து வந்திருக்க இருக்கக்கூட எங்கிருந்து வேணும்னாலும் வந்திருக்கிறவங்களாக இருக்கலாம். ஆனா இந்த 15 நாட்கள் प्रैक्टिस करना. பிராக்டிஸ் பண்ணுங்க. பயிற்சியை பண்ணுங்க. क्या प्रैक्टिस करना? என்ன பிராக்டிஸ் பண்ணணும்? दुआ देना है ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். और दुआ लेना है. ஆசீர்வாதத்தை எடுத்துக்கணும். ठीक है. சரியா? ये होमवर्क ठीक है. இந்த ஹோம்வொர்க் ஓகேயா? करेंगे ना. செய்வீங்க இல்லையா? मधुबन वाले மதுபன்காரங்க अच्छा है. அச்சா, நல்லா இருக்கு. मधुबन वालों को सीट बहुत अच्छी मिली. மதுபன்காரங்களுக்கு சீட்டு நல்லா கிடைச்சிருக்கு. सीट अच्छी ले ली है. நல்ல சீட்டை எடுத்திருக்கீங்க. होशियार है मधुबन वाले. புத்திசாலிகளா இருக்கீங்க மதுபன்காரங்களே. क्योंकि सीट अच्छी पकड़ ली. ஏன்னா நல்ல சீட்டை பிடிச்சிருக்கீங்க. अभी नंबर 1 की भी सीट लेनी है. இப்ப நம்பர் 1 சீட்டையும் எடுத்துக்கணும். क्योंकि मधुबन वासी बनना ஏன்னா மதுபன் வாசிகள் ஆகிறது भाग्य की निशानी. மதுபன் வசிக்க கூடியவங்களாக ஆகிறது இது
பாக்கியத்துக்கான அடையாளமா இருக்கு. और अभी सभी कहाँ के हो? இப்போ எல்லாருமே எங்க இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்க? लंदन के हो, अमेरिका के हो, லண்டன் காரங்களா, அமெரிக்கா காரங்களா, या अभी सभी मधुबन के हो? இல்லன்னா இப்போ எல்லாருமே மதுபன் காரங்களா? इस समय तो मधुबन के हो ना? இந்த நேரத்துல மதுபன் காரங்க இருக்கீங்க இல்லையா? कितना अच्छा है, எவ்வளவு நல்லா இருக்குது. सभी मधुबन निवासी है अभी. எல்லாருமே இப்போ மதுபன்ல வசிக்க கூடியவங்க இருக்கீங்க. तो 15 दिन के बाद बाप दादा रिजल्ट देखेंगे. அதாவது 15 நாட்களுக்கு நெக்ஸ்ட் அதுக்கு பிறகு பாப் தாதா ரிசல்ட்ட பாப்பாங்க. ठीक है? சரியா? पीछे वाले ठीक है? பிறகு பின்னாடி இருக்கக்கூடியவங்க சரியான்னு கேக்குறாங்க. ऊपर गैलरी में भी बैठे हुए हैं. மேல கேலரிலயும் உட்கார்ந்து இருக்கீங்க. गैलरी वाले ठीक है? கேலரிக்காரங்க ஓகேயா? अच्छा. சரி. अभी विश्व को बहुत आवश्यकता है. இப்போ உலகத்துக்கு ரொம்ப அவசியமாக இருக்கு. அவசியம் இருக்கு. आप निवारण मूर्त बन जाओ. நீங்க நிவாரண் மூர்த்தனா அந்த பிரச்சனைய சரி பண்ணக்கூடியவங்க, சால்வ் பண்ணக்கூடியவங்களாக ஆயிடுங்க. आपके निवारण मूर्त बनने से आत्माएं निर्वाण में जा सकेंगी. நீங்க அந்த பிரச்சனைகளை சரி பண்றதுனால ஆத்மாக்கள் நிர்வாண தாமத்துக்கு போகலாம். அப்படின்னா பரந்தாமத்துக்கு அங்க போகக்கூடியவங்களாக ஆகலாம். अगर आप निवारण मूर्त नहीं बनेंगे, ஒருவேளை நீங்க அதை சால்வ் பண்ணக்கூடியவங்களாக ஆகலன்னா तो आत्माएं बिचारी निर्वाण में जा ही नहीं सकेंगी. அப்போ ஆத்மாக்கள் பாவம் நிர்வாண தாமத்துக்கு போக முடியாது. निर्वाण का गेट आपको ही खोलना है. அந்த நிர்வாணத்தினோட கேட்டு அப்படின்னா பரந்தாமத்தினோட கேட்டு நீங்க தான் அதை ஓபன் பண்ணணும். बाप के साथ साथ गेट खोलेंगे ना, அப்பா கூடயே நீங்க கேட்ட ஓபன் பண்ணுவீங்க இல்லையா? और गेट की सेरेमनी करेंगे ना, பிறகு கேட்டினோட செரமனி செய்வீங்க இல்லையா? अभी डेट बनाना आपस में. இப்போ ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணுங்க ஒருத்தருக்கு நடுவுல. அப்படின்னா நீங்க சேர்ந்து பேசி பிக்ஸ் பண்ணுங்க. बाप दादा सब मीटिंग सुनते हैं. பாப் தாதா எல்லா மீட்டிங்ஸ கேக்குறாங்க. बाप दादा को क्या है, बाप दादा स्विच ऑन किया और सुना. பாப் தாதாக்கு என்ன ஸ்விட்ச் ஆன் பண்ணாங்கன்னா கேட்பாங்க. அப்படின்னா உங்களுக்கு கேக்கும். एक ही समय पर सभी जोन सभी देश की बातें सुन सकते हैं. ஒரே நேரத்துல எல்லா ஜோன் எல்லாரோட பேச்ச கூடயும் கேட்கலாம். अगर सुनना चाहे तो ஒருவேளை கேட்கணும்னு விருப்பம் இருந்ததுன்னா अभी बेहद में आओ. இப்போ எல்லாருக்கு அப்பாற்பட்ட ரூபத்துல வாங்க. कोई बच्चे थोड़े ज्यादा गंभीर बनते हैं. சில குழந்தைகள் கொஞ்சம் அதிகம் அவங்க கம்பீரனா ரிசர்வ் ஆகுறாங்க. गंभीरता अच्छी. கம்பீரத்தான்றது அப்படின்னா அதிகம் பேசாம இருக்கிறது, ரிசர்வாக இருப்பாங்கல்ல, இது நல்லதுதான். लेकिन ज्यादा गंभीरता सीरियस लगता है. ஆனா அதிக கம்பீரத்தான்றது அது எப்படி தோணுதுன்னா அது ரொம்ப சீரியஸாக இருக்கிற போல தோணுது. तो सीरियस किसको अच्छा नहीं लगता. அதாவது சீரியஸ் யாருக்குமே பிடிக்காது. गंभीर बनो. கம்பீரமாகுங்க. அப்படின்னா இப்போ அதிக பேசாம இருக்கிறது, சைலண்டாக இருக்கிறது அவங்களுக்கு கம்பீரன்னு சொல்லுவாங்க. பாபா சொல்றாங்க இப்படி ஆகுங்க. लेकिन अंदर गंभीरता हो. ஆனா உள்ளுக்குள்ள கம்பீரத்தா இருக்கணும். बाहर चेहरा मुस्कुराता हुआ रहे. ஆனா வெளியில எப்படின்னா முகம் புன்னக முகமோட இருக்கணும். मुस्कुराता हुआ चेहरा सभी को पसंद आता है. இப்போ புன்னக முகமோட இருக்கிற அந்த ஃபேஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். और ऐसे ज्यादा गंभीर वाला चेहरा, இப்படி அதிகம் ரிசர்வாக இருக்கக்கூடிய முகம், उससे सभी डरते हैं. அவங்கள பார்த்தா எல்லாருக்குமே பயமாகுது, दूर भागते हैं. தூரம் ஓடுறாங்க. सहयोगी नहीं बनेंगे. உதவியாளர்கள் ஆக மாட்டாங்க. ब्रह्मा बाप का मुस्कुराना, பிரம்மா பாப்பினோட புன்னக முகம், जगदम्बा माँ का मुस्कुराना,
ஜெகதம்பா மாவினோட புன்னக முகம் அப்படின்னா அந்த ஸ்மைல் என்ன அவங்க செய்யறாங்களோ, अपनी दादी का मुस्कुराना, தன்னோட தாதி அவங்க என்ன ஸ்மைல் கொடுக்கறாங்க, ये सब याद है ना। இதெல்லாம் ஞாபகம் இருக்கு இல்லையா? डबल फॉरेनर्स को भी दादी का मुस्कुराता चेहरा अच्छा लगता है ना। டபுள் ஃபாரினர்ஸ்க்கு கூடயும் தாதியினோட அந்த ஸ்மைல் கொடுக்கக்கூடிய முகம் அது இஷ்டம் தானே. हाथ हिला रही है, கைய ஆட்டிட்டு இருக்காங்க. हंसो नहीं, मुस्कुराओ। சிரிக்காதீங்க, புன்னக முகமோட இருங்க. जोर से हंसना नहीं, சத்தமாக சிரிக்க கூடாது, मुस्कुराना। புன்னக முகமோட இருக்கணும். क्योंकि बाप दादा को अभी तीव्र पुरुषार्थ चाहिए। ஏன்னா பாப்தாதாக்கு இப்போ தீவிரமான புருஷார்த்தம் தேவை இருக்குது. क्यों चाहिए? ஏன் வேணும்? क्योंकि बाप दादा ने देखा ஏன்னா பாப்தாதா இந்த விஷயத்த பார்த்தாங்க, कि बहुत काल का संस्कार आवश्यक है। நிறைய நேரத்தினோட டைமினோட சம்ஸ்காரம் இப்போ அவசியமாக இருக்கு. अगर अंत में तीव्र पुरुषार्थ करेंगे ஒருவேளை கடைசியில தீவிரமான புருஷார்த்தத்தை செஞ்சீங்கன்னா तो बहुत काल का जमा नहीं होगा। அப்போ ரொம்ப காலத்தினோட சேமிப்புன்றது ஏற்படாது. और बहुत काल में अगर आपका जमा नहीं होगा பிறகு ரொம்ப நீண்ட கால வரைக்கும் உங்களோட சேமிப்புன்றது ஏற்படலைன்னா तो 21 जन्म का बहुत काल का अधिकार भी कम हो जाएगा। அப்போ 21 ஜென்மத்துக்கான நிறைய காலத்தினோட அந்த அதிகாரம் கூடயும் குறைஞ்சிடும் சொல்றாங்க. तो बाप दादा नहीं चाहता है அதாவது பாப்தாதாக்கு இந்த விஷயத்த பற்றி புரியாது. कि एक அப்படின்னா விருப்பம் இல்ல. भी बच्चे का जब मेरा बाबा कहा ஒரு குழந்தை கூடயும் எப்ப மேரா பாபா என்னோட பாபான்னு சொல்லிருக்காங்க, तो मेरा बाबा कहने वाले बच्चे उनका अधिकार कम नहीं होना चाहिए। மேரா பாபா என்னோட பாபான்னு சொல்லக்கூடிய குழந்தைகளோட அதிகாரம் குறைய கூடாது. कितने जन्म का होना चाहिए? எத்தனை ஜென்மத்துக்காக இருக்கணும்? 21 जन्म का पूरा अधिकार होना चाहिए। 21 ஜென்மத்துக்காக முழுமையான அதிகாரம் அப்படின்னா அந்த ஒரு அதிகாரம் இருக்கணும். क्योंकि बाप का तो चाहे लास्ट बच्चा है, இப்போ அப்பாக்கு எப்படி என்ன லாஸ்ட் குழந்தையா இருந்தாலும் बाप जानता है ये लास्ट है, அப்பாக்கு தெரியும் இவங்க லாஸ்ட்னு சொல்லி. लेकिन कभी मुरली में कहा मीठे मीठे बच्चे कहते हैं तो जो कड़ुए हैं। அதாவது முரளில எப்பாவது சொல்லியிருக்காங்களா இனிமையான குழந்தைகளே, அப்படி அதுக்கு பதிலாகி கசப்பான குழந்தைகளே, उनको छोड़ के मीठे बच्चों को याद करते हैं। அவங்கள விட்டு இனிமையான குழந்தைகளை அவங்க நினைவு பண்றாங்களா? ये कभी कहा है? இப்படி எப்பாவது சொல்லியிருக்காங்களா? जानते तो है कि लास्ट बच्चा है, தெரியும் லாஸ்ட் குழந்தை தான் சொல்லி, लेकिन फिर भी मीठे मीठे बच्चे कहते हैं। ஆனாலும் இனிமையான குழந்தைகளேன்னு சொல்றாங்க, कड़ुए बच्चे तो नहीं कहते। கசப்பான குழந்தைகளன்னு சொல்லிருதில்ல. तो बाप समान बनना है ना। அதாவது அப்பாக்கு சமமாக ஆகணும் இல்லையா? बाप दादा को खुशी होती है பாப்தாதாக்கு குஷி ஆகுது. जब सभी का लक्ष्य पूछते हैं तो कहते हैं बाप समान बनना है। இப்போ எல்லாரோட லட்சத்தை கேக்குறாங்களோ அப்ப என்னன்னு சொல்றாங்க, அப்பாக்கு சமமாக ஆகணும்னு சொல்றாங்க. और लास्ट नंबर बच्चा भी यही कहता है बाप समान बनना है। பிறகு லாஸ்ட் நம்பரினோட குழந்தை கூடயும் இதேதான் சொல்லுது, அப்பாக்கு சமமாக ஆகணும்னு சொல்லி. बाप दादा खुश होते हैं, பாப்தாதாக்கு குஷி ஆகுது. फिर भी लक्ष्य ऊंचा रखा है तो ஆனாலும் லட்சம் உயர்ந்த லட்சத்தை வச்சிருக்கீங்க, लक्षण भी आ जावे। அப்போ லட்சணம் கூடயும் வந்துடுது. बहुत काल जरूर इकट्ठा करना है। நிறைய காலம் என்றது கண்டிப்பாக சேமிக்கணும்னு சொல்றாங்க. फिर लास्ट में उलाहना नहीं देना। பிறகு லாஸ்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, हमें तो याद ही नहीं था बहुत काल का। நமக்கு ரொம்ப நீண்ட காலத்தை பற்றி ஞாபகமே இருக்கல. 63 जन्म के बहुत काल का प्रभाव 63 ஜென்மங்களினோட ரொம்ப நீண்ட காலத்தினோட பிரபாவம்
अभी तक भी देख रहे हो। இப்ப வரைக்கும் கூடயும் பார்த்துட்டு இருக்கீங்க. चाहते नहीं है फिर भी हो जाता है। இஷ்டம் இல்ல ஆனாலும் तो ये ஆயிடுது. क्या है? அப்ப இது என்ன இருக்குது? बहुत काल का प्रभाव है ना। ரொம்ப நீண்ட காலத்தினோட பிரபாவமா இருக்குது இல்லையா? इसलिए बाप दादा हर एक प्यारे से प्यारे बच्चों को यही कहते हैं। அதனால பாப்தாதா ஒவ்வொரு அன்பான குழந்தைகளுக்கு இதேதான் சொல்றாங்க. तीव्र पुरुषार्थी भव। தீவிரமான புருஷார்த்தி பவ. होमवर्क याद रखना। ஹோம்வொர்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. 15 दिन के बाद रिजल्ट पूछेंगे। 15 நாட்களுக்கு பிறகு ரிசல்ட்ட கேட்பேன். इन 15 दिनों में संस्कार पड़ जाएंगे ना। இந்த 15 நாட்களுக்குள்ள சம்ஸ்காரம் அது ஏற்படும் இல்லையா? तो आगे भी होगा। வருங்காலத்திலயும் ஆகும்னு சொல்றாங்க. यहाँ तो वायुमंडल की मदद, இங்க வாத்தாவரணத்தினோட உதவி और सब मधुबन वाले ड्यूटी में है। பிறகு எல்லா மதுபன்காரங்க டியூட்டில இருக்காங்க. या जो जैन जिसका टर्न है वो ड्यूटी पर है। இல்லன்னா யாருக்கு யாரோட டர்னோ அவங்க டியூட்டில இருக்காங்க. और तो सब फ्री है। மற்றபடி எல்லாருமே ஃப்ரீயாக இருக்காங்க. तो क्या करेंगे? அப்ப என்ன செய்வீங்க? दादी सुनाओ क्या करेंगे? தாதி சொல்லுங்க என்ன செய்வீங்க? करके दिखाएंगे। செஞ்சு காமிப்பீங்களா? करके ही दिखाना है। செஞ்சுதான் காமிக்கணும். पहले अपने को प्रत्यक्ष करो, ஃபர்ஸ்ட் தன்னை பிரத்யக்ஷம் பண்ணிக்கோங்க. तब बाप प्रत्यक्ष होगा। அப்போ அப்பா பிரத்யக்ஷம் ஆகுவாங்க. क्योंकि आप द्वारा होना है ना। ஏன்னா உங்க மூலமாக ஆகணும் இல்லையா? तो बाप कहते हैं आप कब अपने को प्रत्यक्ष करेंगे? அதாவது அப்பா கேட்டுட்டு இருக்காங்க நீங்க உங்களை எப்போ பிரத்யக்ஷம் பண்ணிப்பீங்க? आपसे तो बाप प्रत्यक्ष हो ही जाएगा। உங்க மூலமா அப்பா பிரத்யக்ஷம் ஆகிதான் தீர்வாங்க. ये उमंग है। இப்படி உக்கம் உற்சாகம் இருக்கா? कितना उमंग है? எந்த அளவுக்கு ஊக்கம் இருக்குது? बहुत उमंग है। ரொம்ப ஊக்கம் இருக்கா? सभी को बहुत बहुत जितना बहुत बहुत उमंग है। எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஊக்கம் இருக்குதோ उतना ही बाप दादा पदम 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 गुना। அந்த அளவுக்கு பாப் தாதா பதம் பதம் குணா அப்படின்னா கோடிக்குன்னா அதிக மடங்கு इन एडवांस मुबारक दे रहे। இன் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை கொடுத்துட்டு இருக்காங்க. முன்னாடியே உங்களுக்கு வாழ்த்துக்களை கொடுத்துட்டு இருக்காங்க. अच्छा அச்சா जगह जगह से बच्चों की ईमेल और पत्र तो आते ही। ஒவ்வொரு இடத்துல இருந்து கூடயும் குழந்தைகளோட இமெயில்ஸ் லெட்டர்ஸ் வருது. तो जिन्होंने पत्र नहीं भी लिखा है, யாரு லெட்டர்ஸ கூட எழுதலையோ लेकिन संकल्प किया है, ஆனா சங்கல்பத்தை பண்ணிருக்காங்க. तो संकल्प वालों का भी याद प्यार बाप दादा के पास पहुंच गया। இப்போ சங்கல்ப யாரு செய்யறாங்களோ அவங்களோட அன்பு நினைவுகள் கூடயும் பாப்தாதா கிட்ட போய் சேர்ந்துடுச்சு. 17 मार्च 2007 की वाणी का 17 மார்ச் 2007 வாணி चौथा पेज। 4வது பேஜ். पत्र बहुत मीठे मीठे लिखते हैं। லெட்டர் ரொம்ப ஸ்வீட்டான லெட்டர்ஸ் எழுதுறீங்க. पत्र ऐसे लिखते हैं जो पता नहीं उमंग उत्साह में उड़ते ही रहेंगे। லெட்டர்ஸ் எப்படி எழுதுறீங்கன்னா எப்படி தோணுதுன்னா ஊக்கம் உற்சாகத்துல அப்படியே பறந்துட்டே தான் இருப்பீங்கன்றது தோணுது. फिर भी अच्छा है, पत्र लिखने से अपने को बंधन में बांध लेते हैं। ஆனாலும் நல்லதுதான். இந்த லெட்டர்ஸ் எழுதுறதுனால தன்னை பந்தனத்துல கட்டுப்படுத்திடுறீங்க. वायदा करते हैं ना। சத்தியம் பண்றீங்க இல்லையா? तो चारों ओर के जो जहाँ देख रहे हैं या सुन रहे हैं, நாலா பக்கம் யார் எங்கிருந்து பார்த்துட்டு இருக்காங்க கேட்டுட்டு இருக்கீங்களோ उन सभी को बाप दादा सन्मुख वालों से भी पहले याद प्यार दे रहे। அவங்க எல்லாருக்குமே பாப்தாதா நேர்முகத்துல இருக்காங்க இல்லையா அவங்கள விட முன்னாடி அவங்களுக்கு அன்பு நினைவுகளை கொடுத்துட்டு இருக்காங்க. तो बाप दादा जानते हैं ஏன்னா பாப்தாதாக்கு தெரியும் कि कहाँ कोई टाइम है, कहाँ कोई टाइम है।
இப்போ ஒரு இடத்துல ஒரு டைம், இன்னொரு இடத்துல இன்னொரு டைம். लेकिन सब बड़े उत्साह से बैठे. ஆனா எல்லாருமே ரொம்ப உற்சாக மூலமாக உட்கார்ந்து இருக்காங்க, உற்சாகத்துல உட்கார்ந்து याद இருக்காங்க. में सुन भी रहे हैं. நினைவுல கேட்டுட்டு கூடயும் இருக்கீங்க. अच्छा, सेवा का टर्न यूपी और इंदौर जोन का है. சேவையினோட டர்ன் யூபி, பிறகு இண்டோர் ஜோன் தான் இருக்கு. ये सब टीचर्स हैं. இவங்க எல்லாம் டீச்சர்ஸ் ஆயிருக்காங்க. और दोनों तरफ की टीचर्स हैं. பிறகு ரெண்டு சைடுல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் ஆயிருக்கீங்க. अच्छा है. நல்ல விஷயம். बाप दादा को टीचर्स पर भी नाज है. बाप दादा க்கு டீச்சர்ஸ பார்த்தாலும் பெருமையாக இருக்கு. क्योंकि हिम्मत रख करके सरेंडर होके सारी जीवन, ஏன்னா இந்த தைரியத்தை வச்சு சரண்டர் ஆகி முழு வாழ்க்கை सेवा के प्रति लगाने का संकल्प ले लिया है. சேவைக்காக யூஸ் பண்ணணும் என்ற சங்கல்பத்தை பண்ணிட்டீங்க. पक्के है ना टीचर्स? பக்கா இருக்கீங்க இல்லையா டீச்சர்ஸ்? पक्के हैं பக்காவா कि थोड़े थोड़े कच्चे हैं? இல்லனா கொஞ்சம் அறகுறையாக இருக்கீங்களா? टीचर्स कच्चे नहीं बनना. டீச்சர்ஸ் அறகுறையாக ஆகாதீங்க. टीचर्स अर्थात अपने फीचर से फ्यूचर को बनाने वाली, दिखाने वाली. அப்படின்னா தன்னோட ஃபீச்சர்ஸ் மூலமாக, அம்சங்கள் மூலமாக வருங்காலத்தை காமிக்க கூடியவங்க. अभी संगम युग का फ्यूचर है फरिश्ता भव. இப்போ சங்கம் யுகத்தினோட வருங்காலமா இருக்குது फरिश्ता भव. और भविष्य के फीचर्स हैं देवता भव. பிறகு வருங்காலத்தினோட அம்சமா இருக்குது देवता भव. तो जो भी ग्रुप आया है, அதாவது யாரெல்லாம் குரூப் வந்திருக்காங்களோ सेवादारी, उनको डबल नशा है कि फरिश्ता सो देवता बनना ही है. சேவாதாரி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு டபுள் ஊக்கம், உற்சாகம் இருக்குது. என்னன்னா ஃபரிஸ்தா ஆகிதான் தீரணும். पक्के है ना सभी? எல்லாருமே பக்கா இருக்கீங்க இல்லையா? हाँ देखो. ஆமா பாருங்க, आपका फोटो आ रहा है. உங்களோட போட்டோ வந்துட்டு இருக்கு. तो ऐसा नहीं हो कि फोटो दिखाई नहीं दे. அப்படி ஆக கூடாது. போட்டோ தென்படாம இருக்கிற போல இருக்க கூடாது. पक्के रहना. பக்காக இருங்க. क्योंकि कई जब कहाँ थोड़ी बहुत हलचल होती है ना, ஏன்னா நிறைய இடத்துல கொஞ்சம் ஏதாவது பிரச்சனைகள் ஆகுது இல்லையா, तो घबराए जाते हैं. அப்ப பயந்துடுறாங்க. बहुत जल्दी घबराए जाते हैं. ரொம்ப சீக்கிரமாக பயந்துடுறீங்க. कौन? யாரு? इसकी बात बताइए. யாரோட பேச்ச சொன்னாங்க? टीचर्स की. டீச்சர்ஸ் गहराई में नहीं जाते हैं, घबराए जाते हैं. ஆழமாக போகிறது இல்ல, பயப்படுறாங்க. அப்படின்னா டென்ஷன் எடுத்துக்கிறாங்க. अगर गहराई में जाए, ஒருவேளை ஆழமாக போனீங்கன்னா तो कभी भी कितना भी बड़ा हलचल वाला पेपर आ जावे, அப்போ எப்போ வேணும்னாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனையினோட பேப்பர் வந்துட்டாலும், या कोई बात हो जावे, இல்லன்னா ஏதாவது பேச்சு ஆயிடுச்சுனாலும், लेकिन गहराई में जाने वाले जैसे समुद्र होता है ना, இப்படி ஆழமாக போக கூடியவங்க பாபா சொல்றாங்க, எப்படி இந்த கடல் இருக்கு இல்லையா, तो समुद्र के तल्ले में जाने वाले बहुत माल लेकर के आते हैं. இந்த கடலுக்கு ஆழமா போக கூடியவங்க நிறைய பொருள்களை எடுத்துன்னு வராங்க. ऊपर वाले नहीं, ऊपर वालों को तो मछली मिलेगी. வெறும் மேல்நோட்டமாக இல்ல, மேல்நோட்டமா பார்க்க கூடியவங்களுக்கு அவங்களுக்கு வெறும் மீன் தான் கிடைக்குது. लेकिन गहराई में जाने वालों को बहुत चीजें मिल जाती हैं. ஆனா ஆழமாக போக கூடியவங்களுக்கு நிறைய பொருள்கள் கிடைக்குது. तो यहाँ भी कोई भी बात आवे, அதாவது இங்க கூடயும் எந்த விஷயங்கள் வந்தாலும், क्योंकि बातें तो बहुत आवेंगी, ஏன்னா பேச்சுகள் நிறைய வரும் தான். ये बाप दादा नहीं कहेगा बातें आएंगी नहीं. இந்த விஷயம் பாப் தாதா சொல்ல மாட்டாங்க, பேச்சு வராதுன்னு சொல்ல மாட்டாங்க. जितना जितना आगे आगे जाएंगे उतनी सूक्ष्म बातें आवेंगी. எந்த அளவுக்கு முன்னாடி போயிட்டே இருப்பீங்களோ அந்த அளவுக்கு நுணுக்கமான விஷயங்கள் வரும் தான். क्योंकि पास विद ऑनर होना है ना, ஏன்னா பாஸ் வித் ஆனர்ஸ் ஆகணும் இல்லையா,
क्या सोचा है टीचर्स ने? என்ன யோசிச்சிருக்கீங்க டீச்சர்ஸ்? पास विद ऑनर होना है பாஸ் வித் ஆனர் ஆகணும், या 33 मार्क्स से पास होना है? இல்லன்னா 33 மார்க்ஸ்ல பாஸ் ஆகணுமா? पास विद ऑनर होना है பாஸ் வித் ஆனர் ஆகணும், तो हाथ उठाओ। இப்போ கைய தூக்குங்க. इन्हों का फोटो निकालो, இவங்களோட போட்டோ எடுங்க. अच्छी तरह से इनके फोटो निकालो जिन्होंने हाथ उठाया। நல்லபடியாக போட்டோ எடுங்க. யாரெல்லாம் கையை தூக்கி இருக்காங்களோ அவங்களுக்கு आपका भी फोटो निकलेगा। உங்களோட போட்டோ கூடயும் வரும். घबराओ नहीं, பயப்படாதீங்க. बाप दादा को उस समय भूल जाते हो, பாப் தாதாவை அந்த நேரத்துல மறந்து போயிடுறீங்க, अकेले बन जाते हो ना, ஒண்டி ஆயிடுறீங்க இல்லையா? तो छोटी बात भी बड़ी लगती है। அப்போ சின்ன விஷயம் கூடயும் பெருசாக தோணுது. बाप दादा कंबाइंड है, பாப் தாதா கம்பைன்ட் ஆயிருக்காங்க. कंबाइंड रखो, கம்பைன்ட் ஆக வச்சுக்கோங்க. अनुभव करो तो देखो पहाड़ भी रुई बन जाएगा। அனுபவம் செய்யுங்க. அப்ப பாருங்க இந்த காட்டன் கூட, இந்த ஒரு மலை கூடயும் காட்டன் ஆயிடும். कोई बड़ी बात नहीं है। ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. कितने बारी पास हुए हो, எத்தனை தடவை பாஸ் ஆயிருக்கீங்க? कितने कल्प कल्प पास हुए हो, எத்தனை கல்ப பாஸ் ஆயிருக்கீங்க? इस बात का पता है? இந்த விஷயத்தை பற்றி தெரியுமா? नशा है ना, அந்த இது இருக்கு இல்லையா, போதை இருக்கு இல்லையா? अनेक बार मैं ही पास हुआ हूँ। நிறைய தடவை நான் தான் பாஸ் ஆயிருக்கேன். अभी सिर्फ रिपीट करना है, இப்போ வெறும் ரிப்பீட் பண்ணணும். नई बात नहीं है, புது விஷயம் இல்ல, सिर्फ रिपीट करना है। வெறும் ரிப்பீட் பண்ணணும். ये बात स्मृति में रखो। இந்த விஷயம் முத்தில வச்சுக்கோங்க, நினைவு வச்சுக்கோங்க. तो इंदौर அப்போ இந்தோர், और यूपी, பிறகு யூபி. यूपी को तो साकार माँ बाप की बहुत पालना मिली। யூபிக்கு சாக்கார் அம்மா அப்பாவினோட ரொம்ப பாலனை கிடைச்சிருக்கு. क्या बात हुई? என்ன விஷயமாச்சு? क्यों? ஏன் दक्षिण भारत वालों को बहुत पालना नहीं मिली है? தென்னிந்தியாக்காரங்களுக்கு அதிக பாலனை கிடைக்கலையா? हैं? दक्षिण भारत तो पहले निकला है। தென்னிந்தியாக்காரங்க ஃபர்ஸ்ட் வெளிப்பட்டு இருக்காங்க. तो यूपी को तो कमाल करना है। யூபிக்கு கமால் பண்ணணும், அப்படின்னா அற்புதமான வேலையை பண்ணணும். और इंदौर की भी विशेषता है பிறகு இந்தோர் இருக்கு இல்லையா, அதோட விசேஷமும் இருக்கு. कि साकार बाप की प्रेरणा से सेंटर खुला है। சாக்கார் அப்பாவினோட பிரேரணை மூலமாக, தூண்டுதல் மூலமாக சென்டர் ஓபன் ஆயிருக்கு. इंदौर माना क्या? இந்தோர்னா என்ன அர்த்தம்? डोर के अंदर रहने वाले, டோருக்குள்ள இருக்கக்கூடியவங்க, बार बार डोर से बाहर जाने वाले அடிக்கடி டோரை விட்டு வெளியில போகக்கூடியவங்க नहीं। இல்ல. तो इंदौर की विशेषता क्या बताई? அதாவது இண்டோரினோட விசேஷம் என்னன்னு சொன்னாங்க? कि जो भी इंदौर का सो इंदौर का सो யாரெல்லாம் இண்டோரினோட ஷோ இருக்காங்களோ, இண்டோர் கா ஷோன்னா बाप का, அப்பாவோடது. जो भी सेंटर खुला है वो बाप की प्रेरणा से खुला है। ஏதெல்லாம் சென்டர் ஓபன் ஆயிருக்குதோ அது அப்பாவினோட தூண்டுதல் மூலமாக ஓபன் ஆயிருக்கு. ऐसे है ना? இப்படிதானே? दोनों की विशेषता है। ரெண்டு பேரினோட விசேஷமும் இருக்கு. तो अभी दोनों ही करो कमाल। இப்போ ரெண்டு பேரு கூடயும் அற்புதமான வேலைய செய்யுங்க. ऐसा वायुमंडल बना के दिखाओ, இப்படிப்பட்ட வாயுமண்டலத்தை உருவாக்கி காமிங்க, வாतावरणத்தை உருவாக்கி காமிங்க. जो जैसे अभी किसी को परिचय देते हैं तो क्या कहते हो? எப்படி என்ன, நீங்க இப்போ ஒருத்தருக்கு அறிமுகத்தை எப்போ கொடுக்கறீங்களோ அப்ப என்னன்னு சொல்றீங்க?
मधुबन में आके तो देखो, மதுபனத்துல வந்து பாருங்க. कहते हो ना। சொல்றீங்க இல்லையா? अभी ऐसा अपने जोन को, இதே மாதிரி இப்போ தன்னோட ஜோன, अपने स्थान को ऐसा बनाओ जो किसको भी कहे। தன்னோட இடத்தை இப்படி ஆக்குங்க. இப்போ யாருக்கு சொன்னாலும், ये इंदौर में जाके देखा, இது इंदौरல வந்து பார்த்தோம், इंदौरல போய் பார்த்தோம். यूपी में जाके देखा, யூபில போய் பார்த்தோம். ठीक है ना। யூபில போய் பார்த்தோம். அப்போ சரிதானே? पसंद है, இஷ்டமாக இருக்கா? क्या नहीं हो सकता है। என்ன ஆக முடியாது? आपके एक एक मास्टर सर्वशक्तिवान के संकल्प में इतनी ताकत है। உங்களோட ஒவ்வொரு மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாக்களுக்குள்ள அந்த அளவுக்கு சக்தி இருக்குது. जो चाहो वो कर सकता है। என்ன தேவை இருக்குதோ, என்ன இஷ்டம் இருக்குதோ அது செய்ய முடியும். और जो चाहो वो हो सकता है। என்ன வேணுமோ அது ஆகலாம். सिर्फ दृढ़ता चाहिए। வெறும் உறுதியான தன்மை தேவை இருக்கு. दृढ़ता की चाबी कभी कभी माया चोरी कर लेती है। உறுதியான தன்மையினோட சாவி மாயா சில நேரத்துல அது திருடிடுது. तो इस चाबी को सदा यूज करो। அதாவது இந்த சாவிய சதா யூஸ் பண்ணிக்கோங்க. ऐसे नहीं संभाल के रखो। அப்படி இல்ல அத பத்திரமா வச்சுக்கிற விஷயம் இல்ல. दिमाग में है चाबी, புத்தில இருக்குது சாவி. लेकिन समय पर यूज भी करो। ஆனா நேரத்துக்கு அனுசாரமாக யூஸ் கூடயும் பண்ணிக்கோங்க. समय बीत जाता है ना, நேரம் கடந்து போயிடுது இல்லையா? फिर क्या कहते हैं? பிறகு என்னன்னு சொல்றீங்க? करना तो ऐसे था, இப்படிதான் செய்யணும், செஞ்சிருக்கணும், था करते रहते हैं। செஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு இருப்பீங்க. तो अभी था नहीं करना। இப்போ செஞ்சிருக்கணும்னு சொல்லாதீங்க. समय पर करके दिखाना। நேரத்துக்கு அனுசாரமாக செஞ்சு காமிங்க. तो आपका जोन नंबर 1 जोन हो जाएगा। அப்போ உங்களோட ஜோன் नंबर 1 ஜோன் ஆயிடும்னு சொல்றாங்க. सभी का लक्ष्य अच्छा है, எல்லாரோட லட்சியம் நல்லா இருக்குது. नंबर 1 होना है, நம்பர் 1 ஆகணும். ये लक्ष्य है ना, இந்த லட்சியம் இருக்கு இல்லையா? यही लक्ष्य है ना, இந்த லட்சியம் தானே இருக்கு. कि जो भी नंबर मिले वो ठीक। இல்லனா ஏதெல்லாம் நம்பர் கிடைக்குதோ அது ஓகேயா? बाप दादा को भी हर जोन प्यारे थी प्यारा है। பாப் தாதாக்கு கூடயும் ஒவ்வொரு ஜோன் ரொம்ப அன்பானதா இருக்கு. क्योंकि हर जोन में कोई न कोई विशेषता है। ஏன்னா ஒவ்வொரு ஜோன்ல கூடயும் ஏதாவது ஒரு விசேஷம் இருக்கு. लेकिन अभी प्रत्यक्ष नहीं किया है। ஆனா இப்போ பிரத்யக்ஷம் செய்யல. खास विशेषता को प्रत्यक्ष नहीं किया है। விசேஷமான விசேஷத்தையே இப்போ பிரத்யக்ஷம் பண்ணல. होना तो है ही। இப்போ இப்படி செஞ்சதா தீரணும். हुआ ही पड़ा है। இப்படி ஆகிதா தீரிருக்கு. सिर्फ रिपीट करो। வெறும் ரிப்பீட் பண்ணுங்க. तो सभी खुश हैं। அப்போ எல்லாருக்குமே குஷி இருக்கா? कभी खुशी तो नहीं गवाते हो। எப்பவுமே குஷிய மிஸ் பண்றது இல்லையா? अगर खुशी गई ஒருவேளை குஷி போயிடுச்சுன்னா तो जीवन गया। அப்போ வாழ்க்கையே போயிடுச்சு. नीरस जीवन में कोई मजा नहीं होता है। குஷி இல்லாத வாழ்க்கையில எந்த விதமான மகிழ்ச்சியும் இருக்கிறது இல்ல. तो अच्छा है कोई कमाल करके दिखाओ। அதாவது நல்ல விஷயமா இருக்குது, ஏதாவது அற்புதமான வேலையை பண்ணி காமிங்க. अभी बाप दादा ने सभी जोन को कहा है। இப்போ பாப் தாதா எல்லா ஜோனுக்கு சொல்லிருக்காங்க. कोई नवीनता करके दिखाओ। ஏதாவது புதுமையான விஷயங்களை பண்ணி காமிங்க. अभी नवीनता नहीं दिखाई है। இப்போ புது விஷயத்த பண்ணி காமிக்கல. ये बड़े प्रोग्राम करना, ये वर्गीकरण के प्रोग्राम करना, இந்த பெரிய ப்ரோக்ராம உருவாக்குறது, இந்த வர்க்கீகரணினோட ப்ரோக்ராம பண்றது, ये तो हो रहे हैं, இது ஆயிட்டு होते இருக்கு. रहेंगे। இது ஆயிட்டே தான் இருக்கும். अभी कोई नवीनता दिखाओ। இப்போ ஏதாவது புதுமையான விஷயத்த பண்ணி காமிங்க.
उस नवीनता में देखे कौन सा जोन आगे जाता है। இந்த புதுமையான விஷயத்துல பார்க்கலாம் எந்த ஜோன் முன்னாடி போகுதுன்னு பார்க்கலாம். विदेश जावे या देश जावे, விதேச போகுதோ இல்லனா தேசம் போகுதா, उस आगे जाने में सब कॉपी कर सके, அத முன்னாடி போகிறதுல எல்லாருமே காப்பி பண்ணிக்கிற போல இருக்கணும். ऐसी नवीनता हो। இப்படிப்பட்ட புதுமையான விஷயம் இருக்கணும். देखेंगे कौन करता है, பார்க்கலாம் யார் செய்வீங்களோ. और करना तो है ही। பிறகு செஞ்சுதான் தீரணும். अच्छा, நல்ல விஷயம். बहुत अच्छा चांस लिया। ரொம்ப நல்ல சான்ஸ் எடுத்திருக்கீங்க. बाप दादा कहते हैं जो चांस लेते हैं, பாப் தாதா சொல்றாங்க யாரு சான்ஸ் எடுத்துக்கிறீங்களோ हर विशेषता में वो चांसलर बन जाते हैं। ஒவ்வொரு விசேஷம்ல கூடயும் அவங்க சான்சலர் ஆயிடுறாங்க. यज्ञ सेवा का पुण्य जमा किया, बहुत बड़ा पुण्य जमा किया। யக்ஞ சேவையினோட புண்ணியத்தை சேமிச்சிங்க, மிகப்பெரிய புண்ணியத்தை சேமிச்சிங்க. क्योंकि यहाँ वायुमंडल और बेफिक्री की मदद है। ஏன்னா இங்க வாத்தாவரணம் பிறகு கவலை இல்லாம இருக்கிறதுக்கான உதவி இருக்கு. कोई जिम्मेवारी का फिक्र नहीं है, எந்த பொறுப்பினோட கவலையும் இல்ல. जो ड्यूटी मिली है वो ड्यूटी ही करनी है बस। என்ன பொறுப்பு கிடைச்சிருக்குதோ அந்த பொறுப்பு தான் செய்யணும், அவ்வளவுதான். तो कमाई जमा की, அப்போ சம்பாத்தியத்தை சேமிச்சுக்கிட்டீங்க. दोनों जोन ने कमाई जमा की। ரெண்டு ஜோன் கூடயும் சம்பாத்தியத்தை சேமிச்சுக்கிட்டீங்க. बहुत कमाई जमा की, ரொம்ப சம்பாத்தியத்தை சேமிச்சுக்கிட்டீங்க. थोड़ी नहीं की, கொஞ்சம் சேமிச்சுக்கல. बहुत अच्छा। ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. 17 मार्च 2007 की अमृतवाणी का 5वां पेज। 17 மார்ச் 2007 5வது பேஜ் ஆயிருக்கு. 96 देशों से 900 विदेश भाई बहने आए। 96 தேசத்திலிருந்து 900 டபுள் விதேசிகள் வந்திருக்காங்க. विदेश वाले संख्या बढ़ाने में अच्छा रिकॉर्ड दिखाई रहे। விதேஷ்காரங்க எண்ணிக்கைய அதிகம் பண்றதுல एक तरफ संख्या बढ़ा रहे हैं, ஒரு சைடுல எப்படின்னா எண்ணிக்கைய அதிகம் பண்ணிட்டு இருக்காங்க, और दूसरी तरफ इस एरिया को संपन्न बनाने का भी उमंग अच्छा है। பிறகு இன்னொரு இடத்துல எப்படின்னா ஏரியாவை பரிபூர்ணமாக ஆக்குறதுல கூடயும் बाप दादा ने सुना, பாப் தாதா இந்த விஷயத்த கேட்டாங்க, கேள்விப்பட்டாங்க. कि मेजॉरिटी सभी तरफ अभी 1-2 का उमंग, மெஜாரிட்டி இப்போ எல்லாருமே ஒரு சைடுல देखने में आ रहा है। அந்த ஊக்கம் உற்சாகம் அதிகம் பண்றதுல அது தென்படி. हर एक अपने एरिया को चेक करके संदेश देने का प्रोग्राम बना रहे हैं। ஒவ்வொருத்தரு கூடயும் அவங்களோட ஏரியாவை செக் பண்ணி அறிமுகத்தை கொடுக்கறதுக்கான ப்ரோக்ராம பண்ணிட்டு இருக்கீங்க. भिन्न भिन्न विधि से कर रहे हैं, வெவ்வேறு விதமான ரூபத்துல பண்ணிட்டு இருக்கீங்க. लेकिन जो भी कर रहे हो ஆனா யாரெல்லாம் எதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்களோ वो अच्छा कर रहे हैं। அது நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. उलहना उतार रहे हो अपना, உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் என்ன இருக்குதோ அதை தூரம் பண்ணிட்டு ये இருக்கீங்க. उमंग उत्साह स्वयं को भी उड़ाता है। இந்த ஊக்கம் உற்சாகம் இது சுயம கூடயும் பறக்க வைக்குது, और औरों को भी खुशी की लहर में लाता है। பிறகு மத்தவங்கள கூடயும் குஷியினோட அலைக்கு கொண்டு வருது. दुखी आत्माओं को जैसे कोई डूबे हुए को पत्ते का भी सहारा मिल जाता है, துக்கமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்கு எப்படி மூழ்கி இருக்கக்கூடியவங்களுக்கு இலையினோட ஆதாரம் கிடைச்சிட்டாலும் तिनके का सहारा मिल जाता है, அந்த ऐसी दुखी आत्माओं को सहारा मिल जाता है। தின்கான அந்த இது இருக்கும் இல்லையா, அந்த ஒரு சின்ன பீஸ் கட்டையினோட பீஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா புல்லினோட பீஸ்ன்னு சொல்லலாம், அது கிடைச்சிடுது. उनके मन से जो दुआएं निकलती है, அவங்களோட மனதுக்குள்ள அந்த என்ன ஆசீர்வாதம் கிடைக்குதோ वो आपके पुण्य के खाते में जमा हो जाती है। அது உங்களோட புண்ணியத்தினோட அக்கவுண்ட்ல அது சேமிக்கப்படுகிறது. तो ये गुह्य हिसाब है।
அதாவது இது ஆழமான கணக்கா இருக்குது. जितनों को जो प्राप्ति होती है आपके खाते में जमा हो जाती है. யாருக்கு எந்த அளவுக்கு பிராப்தி ஆகுதோ அது உங்களோட அக்கவுண்ட்ல சேமிக்கப்படும் சொல்றாங்க. बाकी अच्छा अच्छा मीटिंग का समाचार सुना. மற்றபடி நல்ல நல்ல மீட்டிங்கினோட செய்திய கேட்டீங்க. अच्छा टेंशन दे रहे हैं. நல்லபடியாக கவனத்தை செலுத்திட்டு இருக்கீங்க. अपनी अवस्था को ऊंचा उठाने का चांस ले रहे हैं. தன்னோட ஸ்டேஜ உயர்ந்த லெவல்ல கொண்டு போகிறதுக்கான சான்ஸ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. और सेवा के प्रोग्राम में भी अच्छा भविष्य प्रोग्राम बनाए देते हैं. பிறகு சேவையினோட ப்ரோக்ராம்ல கூடயும் நல்லபடியாக வருங்காலத்தினோட ப்ரோக்ராம செஞ்சுக்கிறீங்க. एक उमंग अच्छा है. ஒன்னு ஊக்கம் உற்சாகம் நல்லா இருக்கு. जो स्नेही सहयोगी है யாரு ஸ்னேகி உதவியாளர்களாக இருக்காங்களோ उनको और सहयोगी बनाने में समीप लाए. அவங்களுக்கு இன்னமும் சகஜமான யோகி ஆகிறதுக்காக கிட்ட கொண்டு வரணும். ये भारत वाले भी करते हैं. இது பாரத்காரங்க கூடயும் செய்றீங்க. लेकिन फॉरेन वाले भी अच्छा कर रहे हैं. ஆனா ஃபாரின் காரங்க கூடயும் நல்லபடியாக செஞ்சிட்டு இருக்கீங்க. अभी सभी मेजॉरिटी जहाँ जहाँ सेवा करते हो, இப்போ எல்லாருமே மெஜாரிட்டி எங்கெல்லாம் சேவைய செய்றீங்களோ, चाहे वीआईपी भी है, இப்போ பல அவங்க விஐபிஸ் ஆயிருக்கலாம், चाहे साधारण है लेकिन समझते हैं இல்லன்னா சாதாரணமா இருக்கலாம், ஆனா இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. कि यहाँ कुछ मिलता है, இங்க ஏதோ கிடைக்குது, कुछ नवीनता है. ஏதோ புதுமையான விஷயம் இருக்கு. अभी ये वायुमंडल पहले से काफी चेंज हो गया. இப்போ இந்த வாतावरण முன்னாடி விட ரொம்ப அதிக சேஞ்ச் ஆயிருக்கு. पहले कितना मुश्किल से बुलाते हो. ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா எவ்வளவு கஷ்டமாக அத அவங்கள கூப்பிடுறீங்க. मुश्किल से आते थे, ரொம்ப கஷ்டமா வந்துட்டு இருந்தாங்க. अभी तो वो खुद कहते हैं कि हमको चांस लेने दो. அப்படின்னா ரொம்ப கஷ்டமா அவங்களுக்கு இஷ்டம் இல்லாம வருவாங்க. இப்ப அவங்க சுயம் என்ன சொல்றாங்கன்னா நம்மளுக்கு சான்ஸ் எடுத்துக்க तो விடுங்க. फर्क हो गया ना. அப்போ வித்தியாசம் ஆயிடுச்சு இல்லையா? तो विदेश की सेवा पर भी बाप दादा बहुत खुश है. அதாவது விதேசத்தினோட சேவையால கூடயும் பாப்தாதாக்கு ரொம்ப குஷி இருக்குது. लेकिन स्व की सेवा में क्या सुनाया. ஆனா சுயத்தினோட சேவை பற்றி என்ன சொன்னீங்க? तीव्र पुरुषार्थी. தீவிரமான புருஷார்த்தி. पुरुषार्थी सभी हैं, எல்லாருமே புருஷார்த்திகள் தான் இருக்கீங்க. लेकिन अभी तीव्र पुरुषार्थी बनना है. ஆனா இப்போ தீவிரமான புருஷார்த்திகளாக ஆகணும். जो सोचा என்ன யோசிச்சீங்களோ वो किया. அத செஞ்சீங்க. बाप ने कहा और बच्चों ने किया. அப்பா சொன்னாங்க, பிறகு குழந்தைகள் செஞ்சாங்க. यही आपके जगदम्बा की युक्ति थी. இதுதான் உங்களோட ஜெகதம்பாவினோட யுக்தி இருந்தது. नंबर 1 हो गई. நம்பர் 1 ஆயிட்டாங்க. चेक करो रात को. இரவுல செக் பண்ணிக்கோங்க. चलते फिरते भी जो बाप ने कहा वो करना है. நடக்கிறப்போ வாக்கிங் செய்யறப்ப கூடயும் அப்பா என்ன சொல்லிருக்காங்களோ அதே தான் செய்யணும். चलना है, सोचना है. நடக்கணும், யோசிக்கணும். वो किया. அத செஞ்சாங்க. जो बाप ने कहा वो करना ही है. அப்பா என்ன சொல்லிருக்காங்களோ அது செஞ்சுதான் தீரணும். बाकी वृद्धि भी है और अटेंशन भी. மற்றபடி வளர்ச்சி கூடயும் இருக்குது, பிறகு கவனமும் இருக்குது. प्रोग्राम भी अच्छे बनाए हैं. ப்ரோக்ராம் கூடயும் நல்லபடியாக செஞ்சிருக்கீங்க. अच्छा அச்சா, डबल मुबारक. டபுள் வாழ்த்துக்கள். भिन्न भिन्न वर्ग वाले भी आए हैं. बाप दादा भिन्न भिन्न वर्ग वाले भी आए हैं. வெவ்வேறு விதமான வர்க்கத்தினர்களும் வந்திருக்காங்க. बाप दादा को मालूम है अपनी अपनी मीटिंग्स कर रहे हैं. பாப்தாதுக்கு தெரியும், எல்லாருமே அவங்களோட மீட்டிங்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. जो भी वर्ग वाले आए हैं प्लान तो बहुत अच्छा बनाए गए. யாரெல்லாம் வர்க்கத்தினர்கள் வந்திருக்கீங்களோ பிளான்ஸ் ரொம்ப நல்லபடியாக பண்ணிருக்கீங்க. अभी सिर्फ एडिशन ये करो இப்போ வெறும் இந்த ஒரு அடிஷனை பண்ணிக்கோங்க. कि जब भी मीटिंग करते हैं तो हमेशा स्व और सेवा का बैलेंस रख करके एक दो को. எப்பெல்லாம் மீட்டிங் செய்றீங்களோ அப்போ சுயம் பிறகு சேவையினோட பேலன்ஸ வச்சுக்கிட்டு सेवा के उमंग भी में लाओ. சேவையினோட ஊக்கம் உற்சாகத்துல கொண்டு வாங்க. उमंग दिलाओ.
ஊக்கம் உற்சாகத்தை வர வைங்க. लेकिन साथ में स्व का उमंग उल्लास भी हो. அது கூட என்னன்னா சுயத்தினோட உமங்க உற்சாகம் கூடயும் இருக்கணும். बैलेंस रखो. பேலன்ஸ வச்சுக்கோங்க. तो डबल करने से डबल ब्लेसिंग मिलेगी. இப்போ டபுள் செய்யறதுனால டபுள் ஆசீர்வாதமும் கிடைக்கும். ये ऑटोमेटिक ब्लेसिंग मिलती है. இது தானாவே பிளெஸிங்ஸ் கிடைக்குது. ब्लेसिंग देनी नहीं पड़ती है, ऑटोमेटिक मिलती है. இப்போ பிளெஸிங் கொடுக்கற விஷயம் இல்ல, தானாவே கிடைக்குதுன்னு சொல்றாங்க. बाप दादा ने देखा है. பாப் தாதா இந்த விஷயத்த பாத்திருக்காங்க. स्वोन्नति का भी समाचार भेजा है. சுயத்தினோட உன்னதி இருக்கு இல்லையா, அதோட செய்தி கூடயும் அனுப்பியிருக்கீங்க. उन्होंने कहा स्पार्क मीटिंग का समाचार रमेश भाई ने लिखकर संदेशी द्वारा बाप दादा के पास भेजा. யாரோ சொன்னாங்க ஸ்பார்க் மீட்டிங்கினோட செய்திய எழுது ரமேஷ் பாய் சந்தேஷி மூலமாக பாப் தாதா வரைக்கும் போய் அத கொடுத்தாங்க. रमेश जो कर रहा है ना, ரமேஷ் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா, स्वोन्नति का भी लिखा है. சுயத்தினோட உன்னதி அப்படின்னா உயர்வை பற்றியும் எழுதிருக்காங்க. उसको बार बार अटेंशन दिलाओ. அத அடிக்கடி கவனத்தை அத பற்றி செலுத்துங்க. सेवा में प्रैक्टिकल कर लेते हो ना, சேவையில பிராக்டிக்கல் பண்ணிக்கிறீங்க. ऐसे स्वोन्नति में प्रैक्टिकल किया அதே மாதிரி சுயத்தினோட உன்னத்தில பிராக்டிக்கல் செஞ்சீங்க या नहीं किया, இல்லன்னா செய்யலையோ उसका भी चार्ट रखो. அதோட சார்ட்டையும் வைங்க. बाकी समाचार मिला था, மற்றபடி செய்தி கிடைச்சிருந்தது. सोचा अच्छा है. நல்லபடியாக யோசிச்சிருக்கீங்க. जिन्होंने भी मीटिंग की है बाप दादा को समाचार मिला. யாரெல்லாம் மீட்டிங்க பண்ணிருக்கீங்களோ பாப் தாதாக்கு செய்தி கிடைச்சிருக்குது. अभी तक बाप दादा को एक बात का वर्ग वालों ने रिस्पॉन्ड नहीं दिया है. இப்ப வரைக்கும் பாப் தாதாக்கு வர்க்கத்தினர்கள் ஒரு விஷயத்துக்கான பதில கொடுக்கல. याद है? ஞாபகம் இருக்கா? कौन सा रिस्पॉन्ड नहीं दिया? எந்த விஷயத்தை பற்றி ரெஸ்பான்ஸ் கொடுக்கலன்னு தெரியுமா? बाप दादा चाहते हैं हर एक वर्ग का एक एक विशेष स्नेही भी हो. பாப்தாதாக்கு என்ன விருப்பம் இருக்குதுன்னா ஒவ்வொரு வர்க்கத்தினர்கள் ஒவ்வொருத்தரு அதுல ஒவ்வொருத்தரு கூடயும் விசேஷமான ஸ்னேகி ஆயிருக்கக்கூடியவங்க. सहयोगी भी हो. எப்படின்னா ஒவ்வொருத்தரு கூடயும் ஸ்னேகி பிறகு உதவியாளரும் ஆக கூட இருக்கணும். VIP भी हो, माइक भी हो और सहयोग के टेस्ट वाला भी हो. VIP கூடயா இருக்கலாம், மைக் கூடயா இருக்கலாம், இருக்கணும். VIP ஆக இருக்கணும், மைக் கூட ஆக இருக்கணும். பிறகு சஹஜ யோகிக்காக அந்த ஒரு ஆர்வம் கூடயும் இருக்கணும். ऐसा हर वर्ग का एक एक ग्रुप, இப்படிப்பட்ட ஒவ்வொரு வர்க்கத்துல ஒவ்வொரு குரூப் बाप के आगे आवे. அப்பாக்கு முன்னாடி வரணும். सभी वर्ग का, ஒவ்வொரு வர்க்கத்தினோட एक वर्ग का नहीं. எல்லா வர்க்கத்திலிருந்து வரணும், எல்லா குரூப்ல இருந்து வரணும், வெறும் ஒரு குரூப்ல இருந்து இல்ல. कभी कोई IP आते हैं, சில நேரத்துல ஒருத்தர் IP வராங்க, VIP आते हैं, वो वेलकम. VIP வராங்க, அவங்களுக்காக வெல்கம். लेकिन बाप दादा एक ही समय पर हर वर्ग के, ஆனா பாப் தாதா ஒரே நேரத்துல ஒவ்வொரு வர்க்கத்திலையும் ऐसे क्वालिफिकेशन वाले ग्रुप को देखना चाहते. இப்படிப்பட்ட குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய குரூப்ல இப்படிப்பட்ட இந்த ஒரு இந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய குரூப்ப பாக்குறதுக்காக விருப்பப்படுறாங்க. IPs का ग्रुप आता है, IP என்னோட குரூப்ஸ் வருது. लेकिन वर्गीकरण का एक विशेष माइक हो. ஆனா வர்க்கீகரணம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட குரூப்ல ஒரு விசேஷமான மைக் இருக்கணும். आप सकाश बनो நீங்க சர்ச் லைட் ஆகுங்க, और वो स्पीकर बने. பிறகு அவங்க ஸ்பீக்கர் ஆகட்டும். आप माइक बनो और वो माइक बने. நீங்க மைட் சக்தி ஆகுங்க, பிறகு அவங்க மைக் ஆகட்டும். அப்படின்னா பாச்சா சேவை செய்யட்டும். तो ये अभी करके दिखाना. அதாவது இது இப்போ பண்ணி காமிங்க. फॉरेन वाले तो प्रोग्राम करते हैं,
ஃபாரின்காரங்க ப்ரோக்ராம்ஸ் செஞ்சதா தீர்றீங்க, इसमें आ जाते हैं, இதுல வந்துடுறீங்க, कॉल ऑफ टाइम भी करते हैं, கால் ஆஃப் டைம கூடயும் செய்றீங்க, उसमें भी आईपी आ जाते हैं। அதுல கூடயும் ஐபி வந்துடுறீங்க. ये वर्गीकरण के रूप में माइक लाना, இந்த கரணத்தினோட ரூபத்துல மைக்க கொண்டு வாங்க. ध्यान रखना, கவனத்தை வச்சுக்கோங்க. तूने कहा ऐसे हर वर्ग के लोग भारत में तैयार हैं। யாரோ சொன்னாங்க இப்படிப்பட்ட ஒவ்வொரு வர்க்கத்தினர்கள் பாரத்ல ரெடியாக இருக்காங்க. दादा से मिलने की डेट दे, பாப்தாதா கூட சந்திக்கிறதுக்காக டேட்டா கொடுக்கட்டும். अभी सभी वर्गों से एक एक माइक हो, இப்போ ஒவ்வொரு வர்க்கத்திலிருந்து ஒரு மைக் இருக்கணும். ऐसा ग्रुप लाओ, இப்படிப்பட்ட குரூப்பா கொண்டு வாங்க. उसके लिए அதுக்காக टाइम देंगे, டைம கொடுப்பேன், டைம கொடுக்கப்படும். अच्छा, அச்சா, सभी ने संकल्प किया, எல்லாருமே சங்கல்பத்தை பண்ணிருக்கீங்க. तीव्र पुरुषार्थ करके नंबर 1 बनना ही है। தீவிரமான புருஷார்த்தம் செஞ்சு நம்பர் 1 ஆகிதான் தீரணும். किया, பண்ணீங்களா? हाथ उठाओ, கைய தூக்குங்க. अच्छा, அச்சா, अभी टीचर्स हाथ उठाए रही है, இப்போ டீச்சர்ஸ் கைய தூக்கிட்டு இருக்கீங்க. पहली लाइन तो है ना, ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு இல்லையா? अच्छा है। நல்ல விஷயம். बाप दादा ने ये भी डायरेक्शन दिया कि सारे दिन में बीच बीच में பாப்தாதா இந்த விஷயத்துக்கான டைரக்ஷனும் கொடுத்தாங்க. முழு நாள்ல நடுவுல 5 मिनट भी मिले 5 நிமிடம் கிடைச்சாலும் उसमें मन की एक्सरसाइज करो, அதுல மனதினோட எக்ஸசைஸ் பண்ணுங்க. क्योंकि आजकल का जमाना एक्सरसाइज का है। ஏன்னா இன்றைய உலகத்தினோட அந்த ஒரு டைம் என்றது எக்ஸசைஸினோட தான் இருக்குது. तो 5 मिनट में मन की एक्सरसाइज परम धाम, 5 நிமிடத்துல மனதினோட எக்ஸசைஸ் பரந்தாமம் में लेकर चली जाएगी। பரந்தாமத்துக்கு கொண்டு போயிடும். सूक्ष्म वतन में फरिश्ते का याद करो, சூக்ஷ்ம வத்தனத்துல பரிஸ்தாயினோட நினைவு பண்ணிக்கிறது. फिर पूज्य रूप में பிறகு பூஜைக்கு தகுந்தமான ரூபத்துல अपने को याद करो, தன்னை நினைவு பண்ணிக்கோங்க. फिर ब्राह्मण रूप में याद करो, பிறகு பிராமண ரூபத்துல நினைவு பண்ணிக்கோங்க. फिर देवता रूप में याद करो। மறுபடி தேவதையினோட ரூபத்துல நினைவு பண்ணிக்கோங்க. 17 मार्च 2007 की अमृतवाणी का छठा पेज। कितने हुए? எத்தனை ஆச்சு? 5 मिनट हुए ना, 5 நிமிடங்கள் ஆயிடுச்சு இல்லையா? तो 5 मिनट में அதாவது 5 நிமிடங்கள்ல 5 एक्सरसाइज करो 5 எக்ஸசைஸ் பண்ணுங்க. और सारे दिन में चलते फिरते ये कर सकते हो। பிறகு முழு நாள்ல நடக்கிறப்போ போகிறப்போ இத செய்யலாம். इसके लिए कोई अलग से मैदान नहीं चाहिए, இதுக்காக தனியாக மைதானம் ஒண்ணு தேவையில்லை. दौड़ नहीं लगानी है, ஓடுற அவசியம் இல்ல. न कुर्सी चाहिए, न सीट चाहिए, न मशीन चाहिए। சேரு வேண்டாம், சீட்டு வேண்டாம், மஷீனும் தேவையில்லை. जैसे और एक्सरसाइज शरीर की आवश्यक है, எப்படி மத்த எக்ஸசைஸ்கள் சரீரத்துக்கு அவசியமாக இருக்குமோ वो भले करो, அது பலே பண்ணுங்க. उसके लिए मना नहीं है, அதுக்கு வேண்டான்னு சொல்லல. लेकिन ये मन की ड्रिल, ஆனா இந்த மனதினோட ட்ரில், मन की एक्सरसाइज மனதினோட எக்ஸசைஸ் मन को सदा खुश रखेगी, அது மனத சதா குஷியாக வச்சுக்கும், उमंग उत्साह में रखेगी ஊக்கம் உற்சாகத்துல வச்சுக்கும். और उड़ती कला का अनुभव कराएगी। பிறகு பறக்கும் கலையில போகிற அனுபவத்தை செய்ய வைக்கும். तो अभी अभी ये ड्रिल सभी शुरू करो, அதாவது இந்த ட்ரில் இப்பவே எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுங்க. परम धाम से लेकर देवता तक। பரந்தாமத்துல இருந்து தேவத்தை வரைக்கும். अच्छा, அச்சா, चारों ओर के सदा अपने वृत्ति से रूहानी शक्तिशाली वायु நாலா பக்கம் தன்னோட ஆன்மீக விருத்தி மூலமாக சக்திசாலியான मंडल बनाने वाले வாயுமண்டலத்தை வாத்தாவரணத்தை உருவாக்க கூடியவங்க
तीव्र पुरुषार्थी बच्चों को தீவிரமான புருஷார்த்தி குழந்தைகளுக்கு सदा अपने स्थान और स्थिति को शक्तिशाली वाइब्रेशन में अनुभव कराने वाले சதா தன்னோட ஸ்டேஜ் பிறகு இடம் பிறகு ஸ்டேஜ் சக்திசாலியாக அனுபவம் செய்ய வைக்கக்கூடியவங்களுக்கு दृढ़ संकल्प वाले श्रेष्ठ आत्माओं को உறுதியான சங்கல்பம் இருக்கக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்களுக்கு सदा दुआएं देना दुआएं लेने वाले रहमदिल आत्माओं को சதா ஆசீர்வாதத்தை கொடுக்கறது ஆசீர்வாத எடுத்துக்கிற கருணை இதயம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு सदा अपने आप को उड़ती कला का अनुभव कराने वाले சதா தன்னை பறக்கும் கலையில அனுபவம் செய்யக்கூடிய डबल लाइट आत्माओं को बाप दादा का याद करो नमस्ते டபுள் லைட் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவினோட அன்பு நினைவுகள் பிறகு நமஸ்தே दादियों से தாதிகளுக்கு கூட आप लोगों का संगठन सभी को प्रकाश देता है உங்களோட சங்கடனை எல்லாருக்குமே பிரகாசத்தை கொடுக்குது சர்ச் லைட்டை கொடுக்குது प्रकाश देता है ना சர்ச் லைட்டை கொடுக்குது இல்லையா क्योंकि फिर भी अनुभवी हो ना ஆனா ஆனாலும் நீங்க அனுபவியா இருக்கீங்க இல்லையா तो अनुभवी का प्रभाव ज्यादा पड़ता है அதாவது அனுபவியினோட பிரபாவம் அதிகம் ஏற்படுது आज से आप आत्माओं में ஆரம்பத்திலிருந்தே ஆத்மாக்களா இருக்கிற உங்களுக்குள்ள बाप और माँ ने अनुभवी मूर्त बनने का संस्कार डाल दिए அப்பா பிறகு அம்மா உங்களுக்கு அனுபவி மூர்த்த ஆகிற சம்ஸ்காரத்தை போட்டுட்டாங்க डाला है ना போட்டிருக்காங்க இல்லையா बाप दादा भी खुश होते हैं பாப்தாதா கூடயும் சந்தோஷப்படுறாங்க अच्छा है நல்ல விஷயமா இருக்கு ठीक है சரியா कैसी भी तबीयत है எப்படி வேணும்னாலும் உடம்பு இருக்கலாம் அப்படின்னா लेकिन ஹெல்த் இருக்கலாம் यज्ञ का श्रृंगार हो ஆனா யக்னத்துக்கு அலங்காரம் चाहे भाग दौड़ नहीं भी कर सकते हैं பல நீங்க ஓடுற வேலையெல்லாம் செய்ய முடியறது இல்ல लेकिन आप लोगों को देख करके भी ஆனா உங்களை பார்த்து கூடயும் आप लोगों की हाजिरी भी सभी को உங்களோட பிரசன்டாக இருக்கிறது கூடயும் எல்லாருக்குமே बल में ला देती है சக்தியாக ஒரு சக்தியான தன்மையில கொண்டு வந்துடுது आदि रतन होना ஆதி ரத்னங்களா இருக்கீங்க இல்லையா तो आदि के संस्कार पावरफुल அதாவது ஆதியினோட சம்ஸ்காரம் பவர்ஃபுல் आदि की भट्टी सभी याद करते हैं ना ஆரம்பத்தினோட பட்டிய எல்லாருமே ஞாபகம் பண்ணிக்கிறீங்க இல்லையா वो साकार की पालना सभी याद करते हैं அந்த சாக்காரனோட பாலனை எல்லாருமே நினைவு பண்ணிக்கிறாங்க अच्छा அச்சா मोहिनी बहन ने दादी जी की याद बाप दादा को दी மோயினி பென் தாதிஜியினோட நினைவு பாப்தாதாக்கு கொடுத்தாங்க बाप दादा भी बहुत बहुत याद दे रहे हैं பாப்தாதா கூடயும் ரொம்ப ரொம்ப நினைவு கொடுத்துட்டு இருக்காங்க बाप को सिर्फ याद नहीं है அப்பாக்கு வெறும் ஞாபகம் இல்ல வெறும் நினைவு செய்யற விஷயம் இல்ல सभी की याद है எல்லாரோட நினைவும் இருக்குது बाप की भी याद करते हैं அப்பாவை கூடயும் நினைவு செய்யறாங்க इसलिए जैसे ब्रह्मा बाप அதனால எப்படி பிரம்மா பாப்பு एक एग्जाम्पल था ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தாங்க वैसे दादी भी एक एग्जाम्पल है அதே மாதிரி தாதி கூடயும் ஒரு எக்ஸாம்பிள் ஆயிருக்காங்க अचानक के पार्ट को कितना सहज कर दिया திடீரென்ற பாட்டை எவ்வளவு சகஜமாக பண்ணிட்டாங்க பாடத்தை எவ்வளவு சகஜமாக பண்ணாங்க ब्रह्मा बाप ने यज्ञ को रचा பிரம்மா பாப்பு யக்னத்தை உருவாக்குனாங்க लेकिन दादी ने ब्रह्मा बाप से भी ज्यादा समय यज्ञ संभाला ஆனா தாதி பிரம்மா பாப் விட அதிக நேரம் யக்னத்தை பாத்துக்கிட்டாங்க ஹேண்டில் பண்ணாங்க इसीलिए सभी के दिल में दादी की याद है அதனாலதான் எல்லாரோட மனதுக்குள்ளேயும் தாதியோட நினைவு இருக்கு क्योंकि उनके गुण ஏன்னா அவங்களோட குணம் उसका चेहरा அவங்களோட முகம் उसकी चलन विशेष रही அவங்களோட நடத்த விசேஷமாக இருந்தது इसलिए सबके दिल में विशेष याद है ही
அதனாலதான் எல்லாரோட மனதுக்குள்ள விசேஷமாக நினைவு என்றது இருக்குதுதான். अभी योग किया ना இப்போ யோகத்தை பண்ணிருக்கீங்க இல்லையா सभी ने, எல்லாருமே. ये प्यार की निशानी है. இது நினைவினோட அடையாளம் இருக்குது. अभी और भी जोर से योग करो. இப்போ இன்னும் தீவிரமாக நினைவு பண்ணுங்க. जो दादी मधुबन में पहुंच जाएगी. என்னன்னா தாதி மதுபனத்துக்கு போய் சேருவாங்க. जैसे वो ऑक्सीजन देते हैं ना, எப்படி அவங்க ஆக்சிஜனை கொடுக்கறாங்க இல்லையா, वेंटिलेटर से देते हैं, வென்டிலேட்டர் மூலமாக கொடுக்கறாங்க. तो साइंस की पावर से आपकी साइलेंस पावर कम थोड़ी है. அதாவது சயின்ஸினோட பவர் என்ன இருக்குதோ அதை விட உங்களோட சைலன்ஸ் பவர் என்ன குறைவாக இருக்கா என்ன? और योग लगाओ, இன்னும் யோகம் பண்ணுங்க. पावरफुल योग. பவர்ஃபுல்லான யோகம். देखो, பாருங்க, आपके योग से डॉक्टर्स को टचिंग हुई. பாருங்க, உங்களோட யோகம் மூலமாக டாக்டர்ஸ்க்கு டச்சிங் ஆச்சு. कोई तो विधि चेंज की ना, ஏதோ விதி சேஞ்ச் பண்ணாங்க இல்லையா, अभी धीरे धीरे कर रहे हैं. இப்போ மெதுவாக பண்ணிட்டு இருக்கீங்க. आप सभी के दर संकल्प से विधि भी निकल आएगी. உங்க எல்லாரோட உறுதியான சங்கல்பம் மூலமாக அந்த ஒரு விதி கூடயும் வெளிப்படும். ठीक है ना? சரிதானே? और योग लगाओ. இன்னும் யோகா பண்ணுங்க. किसके साथ? யாரு கூட? हैं? दादी के साथ. தாதி கூட. लेकिन ये किनको कह रहे हैं? ஆனா இது யாருக்கு சொல்லிட்டு இருக்காங்க? हैं? और योग लगाओ. योग को कम नहीं करना. இன்னும் யோகத்தை அதிகம் பண்ணிக்கோங்க, யோகத்தை கம்மி பண்ணிக்காதீங்க. अच्छा, அச்சா. जो भी सेवादारी है, யாரெல்லாம் சேவாதாரிகள் இருக்கீங்களோ, किसके सेवादारी? யாரோட சேவாதாரி? दादी के सेवादारी. தாதியோட சேவாதாரி. मुन्नी है, योगिनी है, गुप्ता है, कुमारियां भी हैं. मुन्नी, योगिनी, गुप्ता, कुमारिका सभी दिल से सेवा कर रहे हैं. முன்னி, யோகினி, குப்தா எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நல்லபடியாக மனது மூலமாக சேவைய பண்ணிட்டு இருக்காங்க. बाप दादा குமாரிகான்னு சொல்லல, குமாரிகள்னு சொன்னாங்க இங்க. आपके दिल की मेहनत देख करके खुश है. பாப் தாதா உங்களோட மனதினோட அந்த உழைப்பை பார்த்து குஷியாக இருக்காங்க. और आपकी मेहनत अवश्य रूप लेकर दिखाएगी. பிறகு உங்களோட அந்த உழைப்புன்றது கண்டிப்பாக அந்த ரூபத்தை காமிக்கும். उन्होंने कहा निर्वैर भाई ने सबकी याद दी है. யாரோ சொன்னாங்க நிர்வேர் பாய் எல்லாருக்குமே அன்பு நினைவுகளை செலுத்தினாங்க. सभी का मन यहाँ है, तन वहाँ है. எல்லாரோட மனது இங்க இருக்குது, சரீரம் அங்க இருக்கு. उन्होंने कहा अभी सभी का एक ही संकल्प है, दादी चले. இப்போ எல்லாரோட ஒரே ஒரு சங்கல்பம் என்ன இருக்குன்னா தாதி நடக்கணும், நடக்கணும், வாக்கிங் பண்ணணும். ये तो होना ही है. இது ஆகிதா अच्छा. நல்ல விஷயம். ब्रजमोहन भाई से பிரிஜ்மோகன் பாய் கூட दिल्ली में कोई ऐसी नई इन्वेंशन करो டெல்லியில இப்படிப்பட்ட புது இன்வென்ஷனை உருவாக்குங்க. जो इन्वेंशन सब कर सके. என்னன்னா அந்த இன்வென்ஷன் எல்லாருமே செய்யற போல ஆகணும். छोटे बड़े सब वो इन्वेंशन कर सके. சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே அந்த இன்வென்ஷன் செய்யற போல ஆகணும். विदेश की मुख्य बहनों से விதேசத்துல இருக்கக்கூடிய முக்கியமான சிஸ்டர்ஸ் கூட बहुत अच्छा है. ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. विदेश को अनुभवी आत्माएं होने के कारण अच्छा आगे बढ़ा रहे हो.
விதேஷ்காரங்க இப்போ அனுபவி ஆத்மாக்களா இருக்கக்கூடிய காரணத்தினால நல்லபடியாக அவங்கள முன்னாடி வச்சுட்டு இருக்கீங்க. क्योंकि जो आप लोगों में बाप की डायरेक्ट पालना का बीज है, ஏன்னா உங்களுக்குள்ள பாப்தாதாவினோட டைரக்ட் பாலனையினோட விதை என்ன இருக்குதோ वो बीज फल दे रहा है. அந்த விதைன்றது பலன் கொடுத்துட்டு இருக்குது. अभी सेवा की वृद्धि, இப்போ சேவையினோட வளர்ச்சி और उमंग उत्साह बढ़ रहा है. பிறகு ஊக்கம் உற்சாகம் அதிகமாயிட்டு இருக்குது. पहले जो नाजुकपन में था, முன்னாடி என்ன டெலிகேட்டான தன்மையில இருந்தது. अभी नाजुकपन खत्म हो गया. இப்போ அந்த டெலிகேட்டான தன்மை முடிஞ்சு போயிடுச்சு. நுணுக்கமாக இருக்கும் இல்லையா, அப்படிப்பட்டது இப்போ அது கடந்து போயிடுச்சு. कल्चर भी खत्म हो गया है. அந்த ஒரு கல்ச்சர் என்ன இருக்குதோ பரம்பரை அது கூடயும் முடிஞ்சு போயிடுச்சு. क्योंकि आप लोगों को देखकर एग्जाम्पल है ना, ஏன்னா உங்களை பார்த்து உதாரணமாக இருக்கீங்க तो இல்லையா, आप लोगों के एग्जाम्पल को देखकर உங்களோட அந்த எக்ஸாம்பிள பார்த்து अभी समझ गए हैं कि क्या करना है. இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க என்ன செய்யணும்னு. बाकी प्लान बहुत अच्छा बनाया है. மற்றபடி பிளான் ரொம்ப நல்லபடியாக பண்ணிருக்கீங்க. ये ग्रुप बना के जो उनके अनुसार ट्रेनिंग देते हैं ना, இப்போ குரூப்புக்கு அனுசாரமாக என்னன்னா அதுக்கு அனுசாரமா என்ன ட்ரைனிங்க கொடுக்கறீங்களோ वो बहुत अच्छा किया. அது ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. टीचर्स भी रिफ्रेश, டீச்சர்ஸ் கூடயும் ரிஃப்ரெஷ், और आने वाले भी रिफ्रेश हो जाते. பிறகு வரக்கூடியவங்க கூடயும் ரிஃப்ரெஷ் ஆயிடுறாங்க. जिस डिपार्टमेंट को जो चाहिए वो मिलता है. எந்த டிபார்ட்மெண்ட்க்கு என்ன தேவை இருக்குதோ அது கிடைக்குது. ये अच्छा है. இது நல்ல விஷயமா இருக்கு. और अटेंशन दिलाना भी बहुत जरूरी है. பிறகு அட்டென்ஷன் கவனத்தை செலுத்துறது கூடயும் ரொம்ப அவசியமான விஷயமா இருக்கு. अच्छा किया है. நல்ல பண்ணீங்க. यज्ञ में भी अटेंशन दिया, யக்னத்து மேல கூடயும் கவனத்தை செலுத்துனீங்க. ये भी बहुत अच्छा किया. இது ரொம்ப நல்ல விஷயம் செஞ்சீங்க. क्योंकि यज्ञ के हैं ही, ஏன்னா யக்னத்துக்காரங்க தான் இருக்கீங்க. सिर्फ सेवा के लिए बाहर गए, வெறும் சேவைக்காக வெளியில போயிருக்கீங்க. तो आप लोगों का जरा भी इशारा अच्छा होता है. அதாவது உங்களோட கொஞ்சம் குறிப்பிட்ட விஷயம் என்ன சொல்றீங்களோ அது ரொம்ப நல்லதாகுது. इस बात में खराब नहीं मानो, இந்த விஷயத்துல தவறாக நினைச்சுக்காதீங்க. अच्छा है. நல்ல விஷயம்தான். बाप दादा खुश है. பாப்தாதாக்கு குஷியாக இருக்கு. इतना टाइम भी देते हो ना, அந்த அளவுக்கு டைம கூடயும் கொடுக்கறீங்க இல்லையா. अभी ऐसा एक दो के विचारों में समीप आओ. இப்போ அப்படி ஒருத்தர் இன்னொருத்தரினோட சிந்தனைகள் என்ன இருக்குதோ அதுல கிட்ட வாங்க. जो सभी समझे कि ये सब एक है. எப்படின்னா எல்லாருக்குமே என்ன தோணணும்னா இவங்க ஒண்ணுதான் இருக்காங்க. ये 6 नहीं है, இவங்க 6 பேர் இல்ல, एक है. ஒருத்தரா இருக்காங்க. कौन से 6 எந்த 6 பேரு? है? யாரு சொல்றாங்க? கார்த்திகே. इतना विचारों के भी नजदीक एक दो के हो. அந்த அளவுக்கு இந்த சிந்தனைகள் என்ன இருக்குதோ அது எப்படி இருக்குன்னா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கிட்ட இருக்கீங்க, நெருக்கத்துல இருக்கீங்க. हो रहा है. ஆயிட்டு இருக்கு. बाप दादा देख रहे हैं, ये किया है. பாப்தாதா பாத்துட்டு இருக்காங்க, இது பண்ணிருக்கீங்க. और आगे भी करते रहेंगे. பிறகு வருங்காலத்துல கூடயும் பண்ணிட்டே தான் இருப்பீங்க. ओम शांति. ஓம் சாந்தி.